அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமது ஹிந்து தர்மம், சனாதன தர்மம், வைதிக தர்மம், இந்த விஷயத்தில் எத்தனையோ மகான்கள் பல பிரகாரங்களில் இந்த சனாதன தர்மத்தை சம்ரக்ஷணை பண்ணுறதுக்காக, பிரச்சாரம் பண்ணுறதுக்காக பல விதத்தில் உழைச்சுட்டே வரா. அதை நாம் பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் எல்லோருடைய உழைப்பும் தேவைப்பட்டுட்டே இருக்குன்றதை நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கோம். இப்போ எத்தனையோ பெரியவா பார்த்தா அவாவா பிரகாரம் பக்தி மார்க்கம்னா பக்தி மார்க்கத்தை வளர்க்குறதுக்காக எத்தனையோ பெரியவா இது பண்ணிட்டுருக்கா. பெரிய பெரிய மடாதிபதிகள்லாம் வைதிக ரீதியில் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கா. இப்படி பல பெரியவர்களை பார்க்கும்பொழுது பலவிதமான கோணங்களில் பல மட்டங்களில் அவள் கீழே இறங்கி ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அதில் சமீப காலத்தில் நாம் பார்த்துருக்கக்கூடிய சனாதன தர்மம்னா அது அவ்வளோ சாதாரணமான ஒரே ஒரு கூறு மட்டும் இல்லை. அதுக்கு அதில் வைதிகமான தர்மம் தேவைப்படுறது, வைதிகமான கர்ம மார்க்கம் தேவைப்படுறது, சாஸ்திர மார்க்கங்கள் தேவைப்படுறது, அப்புறம் புராணங்களை பற்றி விளக்க வேண்டியது இருக்குது. இத்திஹாசங்கள் நாம் பார்க்குறோம். எத்தனையோ பெரியவா புராணத்தை மட்டும் வச்சுட்டுருக்கா, ஒரு பெரியவா இத்திஹாசத்தை மட்டும் வச்சுட்டுருக்கா, சில பேர் பக்தி மார்க்கத்தை மட்டும் வச்சுட்டுருக்கா, சில பேர் பஜன சம்பிரதாயத்தை வச்சுட்டுருக்கா, சில பேர் கிளாஸ் ரூமில் உட்காந்து சாஸ்திரத்தை பாடம் எடுக்கிறது மட்டும் வச்சுட்டுருக்கா, சில பேர் வேதாந்தத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறா, சில பேர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த உபாசனா மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுறா. இப்படி எல்லாம் நமக்கு தேவைப்படுறது. ஒரு பெரியவா ஒன்று பண்ணிட்டு இருக்கா. இதில் ஒரு சில பெரியவா பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, இன்ன கட்டம், இன்ன ஃபீல்டு, இன்னார் அப்படின்ற பேதம் இல்லாமல் எல்லா பக்கமும் பூந்து விளையாடின பெரியவா ரொம்ப சொல்பமானவா. அப்படிப்பட்ட சமீபத்தில் இருந்த ஒரு பெரியவர் அப்படின்னா பூஜ்யஸ்ரீ சுவாமி ஓங்காரானந்த மகாஸ்வாமிகள். என்ன காரணம் அப்படின்னு நாம் யோசித்து பார்த்தோம்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வைதிக பேக்ரவுண்ட். ஏன்னா நமக்கு எல்லாம் மூலம் வேதமாக இருக்கிறதுனால அந்த வைதிக பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தர் வந்தாருன்னா அவரால் எல்லா ஃபீல்டையும், இந்து மதத்தினுடைய எல்லா வித்யாஸ்தானங்களையும் தொடக்கூடிய ஒரு பெரிய பக்குவம், அதை தொடக்கூடிய ஒரு பெரிய சாமர்த்தியம், ஒரு யோக்கியதா அவளுக்கு வந்துடுது. அப்படி பூஜ்ய ஸ்ரீ சுவாமி ஓங்காரானந்த மகாஸ்வாமிகள் நாம் பார்க்கும் பொழுது அவர் வேதாத்தியனம் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரிகிறது. கோவில் சம்பிரதாயத்தில் அவள் அப்பா பேரூர் கோவிலில் அத்தியன பட்டராக இருந்தார்னு நாம் கேள்விப்படுறோம். அவர் அத்தியன பட்டராக இருக்கிறதுனால இவரும் கோவிலில் போய் கூட அப்பாவோட கூட ஒத்தாசை பண்ணியிருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் பின்னாடி வரும் பொழுது அவர் அப்படியே சந்நியாச தீட்சை வாங்கிக்கிறார். சந்நியாச தீட்சை கூட ஒரே ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்தோடு அடங்கி விடாமல் அந்த சந்நியாச தீட்சை ஒருத்தர்கிட்ட வாங்கின்றாலும் கூட பிற மகான்களோடு கூட, சன்னியாசிகளோடு கூட நல்ல நெருக்கமான தொடர்பு உடையவராக இருந்தார். கடைசியில் சுவாமி பரமார்த்தானந்தா அவர்கிட்ட சிஷ்யராக இருந்து பல விஷயங்களை தெரிஞ்சின்றார். இதெல்லாம் இல்லாமல் தமிழ்லையும் அப்போ கடைசியில் அவர் வேதம், அப்புறம் வேதாந்த மார்க்கம், இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாருக்கு அது மாதிரி ஒரு தைரியம் வரும், ஒரு ஒரு துணிவு அதை எப்படி முடிச்சு காண்பிக்கிறதுன்றது வேற யாராவது முடியுமான்னு தெரியல. என்னன்னா நம்ம பார்க்கும்பொழுது இந்த தமிழ்நாட்டில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் பக்தி மார்க்கம், வேதாந்தம் அப்படின்னா நமக்கு சென்னை அப்படின்னு இல்லை, இப்படி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குது நமக்கு. ஆனால் இவர் எங்கேயோ ஒரு கோடி, தேனின்னு அங்கே ஒரு கோடியை எப்படி செலக்ட் பண்ணார்? ஒன்றுமே இல்லாத ஒரு இடம், அந்த இடத்துல தானாக புதுசாக அந்த ஒரு துவாரம் போடுறது கஷ்டம். துவாரம் போட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே நூல் ஈஸியாக போயிடும். ஆனால் முதல்ல துவாரத்தை போடுறது ரொம்ப கஷ்டம். எங்கேயோ ஒரு கோணத்தில் போய் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி சுவாமி சித்பவானந்தான தன்னுடைய சந்நியாசம் கொடுத்துருக்கக்கூடிய குருவனுடைய பேரை அந்த ஆசிரமத்துக்கு வச்சு, பரமார்த்தானந்தா போன்ற பெரியவர்கள்லாம் வரவழைச்சு அருமையான ஒரு இடம், போகும்பொழுது ரொம்ப சுமாராக இருந்த இடம் அதை அவ்வளவு அருமையாக கொண்டு பின்னாடி அழகாக அந்த நதி ஓடுறது,
சுவாமி பரமார்த்தானந்தா வந்து அவரை தொட சொல்லி, அந்த நதியை தொட சொல்லி, அதுக்கு ஒரு நாமகரணம் சுரபி, சுரபி சரஸ்வதின்னு அதுக்கு வந்து ஒரு பேரை வச்சு, அப்புறம் சுவாமி ஜெகத்குரு நமக்கு ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் வந்தபோது முதல் தர அவரை வரவழைச்சு அவர் கையினால் முதல்ல ஒரு ஆலமரத்தை ஸ்தாபனம் பண்ணி, அந்த ஆலமரம் வந்து வேத விருட்சம் மாதிரி நல்லா படர்ந்து, இப்போ நீங்கள் போனால் பார்க்கலாம், நல்லா படர்ந்து 4 பக்கம் படர்ந்து, அவருடைய எண்ணத்துக்கு தகுந்தாற்போல் 4 பக்கம் படர்ந்து, ஆச்சாரியால் 2வது தடவை வந்தபோது அவரை கொண்டு போய் அந்த இடத்த காண்பிச்சு, இப்படி வந்து இன்னதுன்னு இல்லை, நம்ம சனாதனது அதே மாதிரி அங்கே ஒரு பெரிய ஒரு கோவில், தட்சிணாமூர்த்தி கோவில் ஒன்று ஸ்தாபனம் பண்ணி, அந்த கோவில் சாஸ்திர பிரகாரம் ஒரு உபன்யாசத்தில் அவர் சொல்கிறார் ஒரு நிகழ்ச்சியில், தட்சிணாமூர்த்தி வந்து கிழக்கு முகமாக இருக்காருன்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. தட்சிணாமூர்த்தினாலே தெற்க தானே பார்த்துட்டு இருக்கணும், அவர் தட்சிணாபிமுகம் தேவம்னு தெற்க தானே பார்த்துட்டு இருக்கணும், இது கிழக்க பார்த்து ஸ்தாபனம் பண்ணியிருக்கார், அது கரெக்டு தானா அப்படின்றதுக்காக அப்புறம் ஆகமங்கள்லாம் எடுத்து பார்த்துருக்காரு. எதுக்கு சொல்ல வர, சனாதன தர்மத்துடைய ஒரு கூரை கூட அவர் விடலை, அலட்சியப்படுத்திட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் அல்லது கண்டுக்காமல் போகலாம், ஆனால் அப்படி பண்ணவே இல்லை அவர். இதை வந்து காரணாகமம்னு ஒரு ஆகமத்தை எடுத்து ஒரு உபன்யாசத்தில் அவர் சொல்கிறார். அந்த ஆகமத்தில் வந்து கிழக்க பார்த்து தட்சிணாமூர்த்தி ஸ்தாபனம் பண்ணலாம்னு இருக்குது அப்படின்றத அதை பிரமாணமாக அவர் கொடுத்தார். இதெல்லாம் விட்டுருங்கோ, சம்ஸ்கிருதத்தில் நமக்கு அத்வைத கிரந்தங்கள் இந்த பிரஸ்தான திரயத்தை வச்சுண்டு உபன்யாசம் பண்ணும் பொழுது தமிழுக்கு போக தோணாது. ஆனால் அவர் அதுக்கு பேரலாக பெரிய வீச்சோடு கூட, அது ஏதோ சாதாரணமாக டச் பண்ணன் அப்படின்னு இல்லாமல் திருவாச்சகத்தை வந்து அடிக்கடி முற்றோதல் செய்தல் அப்படின்ற ஒரு பெரிய பழக்கம் அதை கொண்டு வந்து, திருவாச்சகத்தோடு மட்டும் இல்லாமல் பாரதியாரனுடைய கவிதைகளை கொண்டு வந்து, கவிதை மட்டும் இல்லாமல் அவருடைய உரைநடை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அதை வேதாந்தத்தோட கம்பேர் பண்ணி அது வந்து நமக்கு அப்பப்போ வேணுன்ற மாதிரி கொடுத்து, இதோடு நிற்காம திருக்குறள் வரைக்கும் போய் இதெல்லாம் தன் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய மகான்கள் சன்னியாசிகள் வந்து தன்னை பரிஷ்காரம் பண்ணிட்டு இருப்பா, அல்லது கிட்டக்க இருக்கக்கூடிய 4 சிஷ்யர்களை மட்டும் பரிஷ்காரம் பண்ணி உபதேசம் பண்ணிட்டு இருப்பா. இந்த இறங்கி அடிக்கிறதுன்ற மாதிரி அவர் என்ன பண்ணார், கடைசியில் இந்த வாட்ஸ்அப்பில் ஒன்று கொண்டு வந்தார், உள்ளம் தோறும் வள்ளுவம் அப்படின்னு வந்து ஒரு பெரிய வாட்ஸ்அப்பில், அது வந்து 3, அந்த பகவத்கீதைக்காக ஒன்று, அது மாதிரி வந்து வள்ளுவத்துக்காக ஒன்று கொண்டு வந்தார். ஒரு 15 வருஷம் முன்னாடி இருக்கும், மதுரையில் வந்து இந்த திருப்பரங்குன்றத்தில் அவர் எல்லாத்தோடையும், அதாவது இந்த சைவாகம பாடசாலைகளோட ரொம்ப தொடர்பு வச்சுண்டு அந்த பாடசாலையினுடைய ஆண்டு விழாவுக்கெல்லாம் கொண்டு போய் அவளை உற்சாகப்படுத்தியிருந்தார். வேத பாடசாலை போயிட்டு இருந்தார். பின்னாடி சன்னியாசம் வாங்கின்றாலும் கூட காஞ்சி பெரியவாளுடைய ஒரு ஆதேசத்தினால என்ன பண்ணுறாருன்னா, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அதை ஸ்வீகாரம் பண்ணிண்டு அதுக்கு வந்து ஒரு தடவை வந்து சாக்த முறைப்படி சாக்தத்தையும் அவர் வந்து நன்னா அதை அபியாசம் பண்ணிட்டு சாக்த முறைப்படி அந்தந்த முறையை மாறாமல் சாக்த முறைப்படி அதை பிரதிஷ்டை பண்ணார். 2வது கும்பாபிஷேகம் பண்ணார். இங்கே வரும்போது தட்சிணாமூர்த்தி வரும்போது சைவாகம முறைப்படி இங்கே ஸ்தாபனம் பண்ணார். அந்த ஆசிரமத்தை அவர் வந்து நிறுவி இருக்கக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த அளவுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இவ்வளோ பெரிய கெட்டிக்காரராக இருந்திருக்காருன்றது கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலும் அந்த ஆசிரமும் ஒன்றா சேர்ந்தா மாதிரியும் இருக்கும், சேராத மாதிரியும் இருக்கும். அது சதசத் விலட்சணம்ன்ற மாதிரி வந்து, ஏன்னா கரெக்டாக வந்து கோவில் வெளியில் இருக்கும், அது அங்கே தேனியில் இருக்கும் அத்தனை ஜனங்களும் வந்து அதை தரிசனம் பண்ணலாம், அப்படி ஒரு சௌகரியம் பண்ணியிருக்கார். ஆசிரமத்தினுடைய அங்கமாகவும் உள்ளுள்ள கொண்டு வந்திருக்கார். இப்படி வந்து அருமையாக ஸ்தாபனம் பண்ணவா வேற யாருமே நம்ம சமீபத்தில் இல்லவே இல்லை. எல்லா அடித்தட்டு மக்கள் அவாவா எல்லாரையும் டச் பண்ணுற மாதிரி, அதுவும் இந்த திருக்குறளை அவர் பிரித்தார். ஏதோ ஒரு 6 டாபிக், உடல் நலம், மனநலம், இது மாதிரி பிரித்து, அது மாதிரி யாரும் பிரித்தா மாதிரி தெரியல. அப்போ வந்து மனநலம் தொடர்பான திருக்குறள்லாம் மொத்தமாக சேர்த்து, உடல் நலம் தொடர்பானது, அறிவு நலம் தொடர்பானது, உறவு பிறர்களோடு உறவு நலம், இப்படி வந்து திருக்குறளை பிரித்து பாரதியாருடைய கவிதைகள், இது என்ன அவரை பற்றி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி வந்து அந்த நான் யோசிக்கும் பொழுது வேதம்ன்ற ஒரு சம்பத்து அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவரால் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்றது தெரியுது. வேதத்தினுடைய மகத்துவம் அது. அதே மாதிரி எங்கே சுவாமிகள் போனாலும் அந்த வந்து நமக்குன்னு பேசக்கூடிய ஒரு தமிழ் கிடையாது, அது தூய தமிழில், அதுவும் தமிழில் இருக்கக்கூடிய வேதாந்த கிரந்தங்கள், கோவிலூர் ஆதீனம் அங்கே வேதாந்த மடம், அது கோவிலூர் ஆதீனம் மூலமாக வெளிவந்திருக்கக்கூடிய தமிழ் தாண்டவராய சுவாமிகளினுடைய நூல்கள்லாம் வந்து இங்கே வந்து முக்கியமாக உபன்யாசம் பண்ணுறது. அப்படி வந்து சனாதன தர்மத்துக்கு ஒத்தாசை பண்ணதில் அவர் மாதிரி கீழே இறங்கி பண்ணவா வந்து வேற அவாவாளுடைய ஃபீல்டெல்லாம் அவாவா ரீதியில் பண்ணியிருக்கா. எப்படி வந்து பண்ணது அப்படின்ற சுவாமி
பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகள் மட்டும்தான். அதோட கூட இது வந்து ஒரு பக்கம் ஆன்மீகம். ஆனால் கீழே வந்து அரசியல் இறங்கி யாராவது பண்ணுவாளா அப்படின்னா ஒதுங்கிடுவா. ஏன்னா அரசியல்ன்றது ஒரு பெரிய சிரமமானது. ஆனால் சமீப காலத்தில், அதாவது 2வது தேர்தல் வரும் பொழுது தைரியமாக சொன்னார். தைரியமாக வந்து இவாள்லாம் தப்பு பண்ணுறா, அவளை எதிர்த்து நாம் பண்ணணும், சனாதன தர்மம் நிற்கணும்னா நீ இவருக்கு மோடிக்கு நீங்கள் ஓட்டு போட்டே தீரணும் அப்படின்றத வந்து அடித்து வேற எந்த சுவாமிகளும் சொன்ன மாதிரி தெரியல. அப்படிப்பட்ட பூஜ்ய ஸ்ரீ சுவாமி ஓங்காரானந்த மகா சுவாமிகள் அவர் சித்தி அடைஞ்சிருக்கக்கூடிய இங்கிலீஷ் தேதி வந்து இன்றைய தேதி. வழக்கம் போல் வந்து நம்ம கல்லூரியினுடைய இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு ஆன்லைனில் ஒரு கேவி டீச்சர் ஒருத்தவங்க, கேந்திரிய வித்யாலயாவில் டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க, ராஜேஸ்வரி மேடம்னு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி காலேஜில் வந்து என்டோமெண்ட் வச்சு இது மாதிரி லெக்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது அவங்க சுவாமி ஓங்காரானந்தானுடைய சிஷ்யை இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அக்னி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சு அதன் மூலமாக நிறைய இன்னும் கூட அவர் சித்தி அடைஞ்சாலும் கூட இன்றைக்கும் அவருடைய வேதாந்த வகுப்புகள்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மாணவர்களாகவே படிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கா. அது மாதிரி இந்த திருக்குறள் ஒன்று பண்ணார். அத்தனை 1330 குறளை வந்து 1330 வாய்ஸ் மூலமாக ரெக்கார்ட் பண்ணார். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை பேரும் அதில் நான் கூட ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கேன். எல்லோரையும் வந்து ஒரு குறளை சொல்லி அப்படி வந்து அது மாதிரியான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு இது யாருக்கு வரும் அப்படின்னு தெரியல. அப்படிப்பட்ட சுவாமி ஓங்காரானந்த மகா சுவாமிகள் நம்ம காலேஜுக்கும் நிறைய தடவை வந்திருக்கார். காலேஜில் இருக்கக்கூடிய வித்தியார்த்திகளெல்லாம் வந்து நிறைய உற்சாகப்படுத்தியிருக்கார். நாங்கள்லாம் சைவாகமம் வந்து அங்கே வந்து 3 முறை, அதே தேனியில் வந்து 3 முறை நான் வந்து சைவாகம கோர்ஸ் 3 நாள் கோர்ஸ் நான் நடத்தியிருக்கேன். அங்கேயே அதுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்கார். அதே மாதிரி அங்கே நடக்கக்கூடிய சில உற்சவங்கள் அதில் வந்து சில உபன்யாசங்கள்லாம் பண்ணுறதுக்கு எனக்கும் வாய்ப்பு கொடுத்தார். அப்படிப்பட்டவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் சித்தி அடைஞ்சிருக்கக்கூடாது. அந்த தைரியம் வந்து கொரோனாவில் வந்து யாரோடையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டு இது வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தார். செகண்ட் ட்ரிப் வரும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆசிரமத்தை சேர்ந்தவர், அவருடைய அந்த கிட்னி மாற்றினா இல்லையா, ரொம்ப வலி வந்திருக்கு. அவள்கிட்ட நெருக்கமாக இருந்தவ சொன்ன விஷயம். அப்போ இவ்வளவு வலி இருக்குது, இவ்வளோ சிரமம் இருக்கா, நீங்கள் ஏன் வர்றவாள்கிட்ட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமே அப்படின்ற மாதிரி கிட்டக்கிறதுவா சொல்லியிருக்கா. இல்லை, என்னோட பேசுறதுனால அவளுக்கு ஒரு மனஸ் திருப்தி இருக்குன்னா இந்த சிரமத்தை வந்து நான் வந்து கண்டுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்படி வந்து வரக்கூடிய பக்தாளுக்காகவே எல்லாத்தையும் ரொம்ப அருமையான ஒரு இடத்த அங்கே வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட சுவாமி ஓங்காரானந்த மகா சுவாமிகளுடைய சிஷ்யை அப்படின்னு நாம் தெரிஞ்சுட்டு, அப்போ இன்றைய தினத்தில் அந்த என்டோமெண்ட் வைக்கலாமே அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டேன். அவங்க வந்து 2 என்டோமெண்ட் வச்சுருக்காங்க. அடுத்தது மறுபடியும் ஒரு என்டோமெண்ட் வரப்போகுது. இது வந்து அவருடைய அந்த சுவாமியினுடைய பேரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்டோமெண்ட் பேர் வையகலத்தூர் அனந்த சுப்பிரமணியன் மீனாட்சி என்டோமெண்ட்டுன்னு பேர். பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகள் மெமோரியல் லெக்சர். இது வந்து நம்ம சென்னை சம்ஸ்கிருத கல்லூரி கிருஷ்ணசுவாமியர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் கீழே இருக்கக்கூடிய பல அறக்கட்டளைகளுக்குள்ளே இதுவும் ஒன்று. இது யார் பேச வைக்கலாம் அப்படின்னும் பொழுது நான் வந்து என்னுடைய தெரிஞ்சவர் மூலமாக காண்டாக்ட் பண்ணேன், மடத்தை காண்டாக்ட் பண்ணேன். அப்போ வந்து நமக்கு இன்றைய தினம் சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாதன் சார் அவர்களை வந்து அவர்கள் ஆசிரமத்தின் சார்பாக அவரை பெயர் வந்து முன்மொழிந்தனர். பாக்கி அவளாவும் சொன்னான். ரொம்ப கிட்டக்க இருக்கார் நான் நினச்சேன். ஆனால் ரொம்ப தூரத்தில் மதுரையிலேருந்து அவர் இந்த ப்ரோக்ராமுக்காக மட்டும் மதுரையிலேருந்து வந்திருக்கார். அதனால் இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவதற்கு ஏற்றுக்கொண்டு வந்தமைக்காக அவருக்கு மனமார்ந்த நன்றியோடு கூடிய வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ஏற்றுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன பேசணும் அப்படின்னா, அப்புறம் யூடியூப்பில் பார்த்தோம், அவரை வந்து சிறந்த ஒரு பெரிய பேச்சாளர்ன்றது தெரிந்தது. அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த மேடை அதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் சொன்னேன், இங்கே திட்டமான ஆடியன்ஸ் இருப்பா, நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டேன். அவர் வந்து வேதாந்த விஷயம் சுவாமிகள் பற்றி ஒரு 10 நிமிஷம், சுவாமி ஓங்காரானந்த சுவாமிகள் பற்றி. அப்புறம் ஜென்ரலாக நீங்கள் என்ன வேணால் பேசலாம். வேதாந்தம்னு நாம் ஜென்ரலாக போட்டிருக்கோம், அத்வைத வேதாந்தம்னு போட்டிருக்கோம். அத்வைத வேதாந்தமோ இல்லை இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான பொது விஷயமோ எதை வேணால் நீங்கள் பேசலாம். அப்படிப்பட்ட சிறந்த பேச்சாளர் அவளுக்கு நாம் சொல்ல வேண்டாம். எனவே தலைப்பை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தலைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த மேடை, இது வந்து சுவாமி பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் வந்து இங்கே இருந்த இடம் இது. அது வந்து 2-3 மாதங்கள் இங்கே தங்கி வந்து சென்னை சொற்பொழிவுகள்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து இங்கிருந்து கொடுத்த சொற்பொழிவுகள். அதனால் வந்து நாம் இங்கே நடத்தணும் அப்படின்றது.
இந்த இடத்துல வந்து நடத்தி தரும்படி அவர் சுவாமியினுடைய நேரடி சிஷ்யர். அவருடைய உபன்யாசங்கள்லாம் நான் கேட்டேன், அது யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ரொம்ப கடைக்கோடி மக்களை ரீச் ஆகிற அளவுக்கு கீழே இறங்கி சுவாமிகள் மாதிரியே அதே மாதிரியே தயாராக இருக்கார். சத்விஷயங்களை சொல்லணும்னு அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவருக்கு வரவேற்பினை தெரிவித்துக்கொண்டு இந்த அறக்கட்டளையை நிறுவிய அறக்கட்டளையை சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமதி ராஜேஸ்வரி அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வரவேற்பினை தெரிவித்துக்கொண்டு மற்றும் உள்ள பெரியவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் வரவேற்பினை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி தரும்படி அவரை பிரார்த்தனை செய்கிறோம். நமஸ்காரம். சிவா. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலவிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. தனக்கு உவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் நடி சேராதார். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே. ஓம் ரத்னாகராதௌதபதாம் ஹிமாலய கிரீட்டினீம் பிரம்மராஜர்ஷிரத்னாட்யாம் வந்தே பாரத மாதரம். வந்தே பாரத மாதரம். வந்தே பாரத மாதரம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். ஓ பூஜனீய ஸ்ரீ சுவாமி ஓங்காரானந்தா அவர்களை பற்றி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவிற்காக தங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அனந்தகிருஷ்ணன் மீனாட்சி அவர்களுடைய தம்பதியினர் பேரில் ஒரு அறக்கட்டளை நிறுவி அதற்காக இந்த நினைவு சொற்பொழிவை ஏற்படுத்திய அன்பிற்குரிய நம் மாதரசி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு நம் வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக நம் கல்லூரியினுடைய தற்போதைய முதல்வராக இங்கு வீற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய போற்றுதலுக்குரிய பெரியவர் ஸ்ரீ அருணசுந்தரம் அவர்களை இப்பொழுதுதான் நான் பார்க்கிறேன். ஆனால் அவர்களுடைய எல்லா கட்டுரைகளையும் நான் படித்திருக்கிறேன். குறிப்பாக துக்ளக் ஆசிரியராக இருந்த சோ அவர்கள் அவரை பற்றி குறிப்பிட்ட விஷயங்களை நான் படித்திருக்கிறேன். இந்த கல்லூரியுமே எனக்கு தெரிந்து ஸ்ரீ ஈபி என்ற அன்புடன் அழைக்கப்படுகின்ற அற்புதமான பெரியவர்கள் தாங்கள் சொல்வதை செயலில் காட்டி வாழ்ந்த பெரியவர்கள் இருந்த ஸ்தானம் இது. அது மட்டுமல்ல,
தெய்வத்தின் குரலாக இன்றைக்கு ஒலித்து கொண்டிருக்கின்ற மகா பெரியவர்கள் அவர்கள் இந்த இடத்திலே இருந்துதான் கலியுக வியாசர் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ ரா கணபதி அவர்களுக்கு பல்வேறு விஷயங்களை கொடுத்து இன்றைக்கு நம் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தின் குரல். அதற்கும் வித்திட்டது இந்த புண்ணிய பூமி தான். முதல்வர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். துறவு வாழ்க்கை என்பது பாரதத்திற்கு புதியது அல்ல, அதாவது நம் தேசத்திற்கு புதியது அல்ல. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், துறவும் தொண்டும் பாரதத்தின் இரு கண்கள் என்று சொல்கிறார். ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதாயச்ச. அந்த விவேகானந்தருடைய வாசகங்களிலே ஈடுபட்டவர் என் அன்பிற்குரிய குருநாதர் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த சுவாமிகள். விசேஷம் என்னவென்றால், அவருக்கு இத்தனை விஷயங்கள் தெரிந்து வடமொழியும் தென்தமிழும் ஆனவன்கான் மறைகள் நான்கும் ஆனவன்கான் என்று தேவாரத்தில் சொன்னபடி தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் இரண்டு கண்களாக போற்றியதற்கு காரணம் அவரே எங்களிடத்தில் சொன்னது, எனக்கு இதற்கான விதை பீஜம் என் தாயார் அலமேலு அம்மாள் என்று சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்ல, தினசரி பாடம் நடத்திவிட்டு எங்களை அழைத்து கொண்டு போய் அவர் முதலிலே நமஸ்காரம் செய்து, ஒரு தாயை எப்படி ஒருவன் அன்புடன் கவனிக்கின்றானோ அவனுக்கு எந்த குறையும் வராது என்பதிலே எங்களுக்கு இலக்கணமாக இலக்கியமாக திகழ்ந்தவர் என் குருநாதர் சுவாமி ஓங்காரானந்த சுவாமிகள். அது மட்டுமல்ல, விவேகானந்தர் வாழ்க்கை வரலாறு பாகம் 1, 2 ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே 2வது பாகத்திலே நிறைவிலே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சுவாமி விவேகானந்தரை பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு காம எண்ணம் வந்ததே இல்லையா என்று கேட்கிறார்கள். எனக்கு காம எண்ணம் வந்ததே இல்லை. காரணம், நான் பிரார்த்தனை செய்து பெற்ற குழந்தை என்று சொன்னார்கள். அதற்காக மனுஸ்மிருதியிலிருந்து அவர் ஒரு மேற்கோளை காட்டுகிறார். விஸ்வநாத தத்தருக்கும் புவனேஸ்வரிக்கும் பிறந்த குழந்தைகளிலே 6வது வரிசையிலே இருக்கின்றவர் தான் நரேந்திரநாத தத்தர். இன்று நம்மால் சுவாமி விவேகானந்தர் என்று போற்றப்படுகின்றவர். ஆனால் வீட்டிலே முதல் ஆண்மகனாக இருந்தவர் நரேந்திரநாத தத்தர். பெண் குழந்தைகள் உண்டு, அக்கா உண்டு, பிறந்த ஆண் குழந்தைகள் இல்லை. அதனால் அந்த புவனேஸ்வரி என்ன செய்தால், கல்கட்டாவிலிருந்து காசிக்கு வந்து காசியிலே தங்கி கங்கையிலே நீராடி அங்கிருக்கக்கூடிய பல சிவாலயங்களிலே வீரேஸ்வரர் என்கின்ற சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று கங்கை நீரை அபிஷேகம் செய்து தினசரி மந்திர ஜபங்கள் ஜபித்து அப்படி பிறந்த குழந்தை நான் என்று சுவாமி விவேகானந்தர் பின்னாளில் குறிப்பிடுகின்றார். அதனால்தான் என் மனதில் காம எண்ணம் வந்ததே இல்லை. இது எப்படி பொருந்தும் என்றால், என் குருநாதர் சுவாமி ஓங்காரானந்தர் அவர்களுக்கு அவருடைய தாயார், அவருடைய தாய் வழி பாட்டனார் மிகுந்த வேதத்தினுடைய அற்புதமான விஷயங்களை தன் உள்ளத்திலே வாங்கி அதை தன் பெண்ணுக்கு சொல்லி, அவர் சொல்கிறார், சுவாமிஜி அவர்கள் என்னிடத்தில் ஏறக்குறைய ஒரு 200 ஸ்லோகங்களை நான் இன்றைக்கு சொல்வதற்கு காரணம் என் தாயார் தான் என்று சொல்கிறார்.
அவருடைய தந்தையார் வைத்தியநாதர். எல்லாமே கணபாட்டிகளுடைய பரம்பரை. புதுக்கோட்டை சமஸ்தானத்திலே ஆஸ்தான வித்வானாக இருந்தவர். அதே போல அவருடைய தாய் வழி பாட்டனாரும் சரி, தந்தை வழி பாட்டனாரும் சரி வேத விற்பன்னர்கள். முதல்வரை அழகாக குறிப்பிட்டார்கள். அந்த வேதம் என்கின்ற அடிப்படையிலே தான் பிரம்மாண்டமான ஒரு மாளிகை கட்டப்பட்டது. அதிலே வாழ்க்கையிலே திருப்பம் என்னவென்றால், அவர் சித்திரச்சாவடியிலே 2 துறவிகள், எனக்கு ஏற்பட்ட அனுபவத்திலே தெரிந்தது, இந்த நாட்டிலே பல பேர் இருக்கலாம், பலர் இருக்கலாம், காசை தொடாதவர் நம்முடைய பரமாச்சாரியார் அவர்கள். அதே போல அடுத்து பொருள் சேர்ப்பதிலே மிகவும் அதை உதாசீனமாக கருதி அந்த பொருளிலும் நேர்மையாக இருந்தவர் பூஜனீய சுவாமி ஸ்ரீ சித்பவானந்தர் அவர். அவருக்கு இணையான ஒரு துறவி பார்க்க முடியாது. எந்த அளவிற்கு என்றால், தர்ம சக்கரம் என்ற ஒரு பத்திரிகை வரும் திருப்பராய்த்துறை தப்போவனத்தில். அதில் ஒரு கட்டடத்திற்கான நிதி கேட்பார். அதற்கு என்ன நிதி தேவையோ அது முடிந்தவுடனே மீதி வருகின்ற பணத்தை திருப்பி அனுப்பிய ஒரே துறவி சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் தான். நாம் அப்படி செய்ய மாட்டோம். சரி, அடுத்து வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டுக்கு வச்சுக்கலான்னு தான் நமக்கு நினைப்போம். ஆனால் அப்படி நினைக்காம கணக்கிலே தூய்மையாக நேர்மையாக சொல்லிலும் செயலிலும் இருந்தவர் சுவாமி சித்பவானந்தர். அவரிடத்திலே நம் குருநாதர் போய் சேரக்கூடிய ஒரு பாக்கியம், இறைவனுடைய அனுகிரகம் இருந்தது. அதனால் சுவாமிஜியினுடைய தமிழுக்கு அடித்தளம் இட்டவர் பூஜனீய சுவாமி சித்பவானந்தர் அவர்கள். அதை மறக்காமல் தன்னுடைய ஆசிரமத்திலே ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர் ஆசிரமம் என்றுதான் அதை பெயர் வைத்தார். தமிழும் அதிலே கற்றுக்கொண்ட விஷயங்கள், திருவாச்சகம் முற்றோதுதல், தாயுமானவருடைய பாடல்கள், திருக்குறள், இப்படி பல விஷயங்களை அவர் சுவாமி சித்பவானந்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். கடைசியாக சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் 8 பேருக்கு துறவு கொடுக்கணும். அப்போ இவர் வேதம் படித்தவர் என்று அவருக்கு தெரியும். வேதத்தை அத்தியனம் செய்தவர். 12 ஆண்டுகள் கிருஷ்ண யஜுர்வேதத்தை அத்தியனம் செய்தவர்கள். இவருக்கு இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பலாயிரக்கணக்கான மக்களை இந்த சனாதன தர்மத்திலே ஈடுபடுத்துவதற்கு காரணம், 2 குடங்களிலே அந்த பேரூர் கோவிலிலே தீர்த்தத்தை எடுத்து ஸ்ரீ ருத்ரத்தை சொல்லிக்கொண்டே 12 ஆண்டுகளை கழித்தவர் நம்முடைய சுவாமி ஓங்காரானந்தர் அவர்கள். இந்த ருத்ரத்தை ஓதியே வீடு பேறு அடைந்தவர் 63 நாயன்மார்களிலே ஒருவர் ருத்ர பசுபதி நாயனார் என்பவர் ஆகும். அதே போல சுவாமிஜி அவர்கள் அந்த பேரூர் சோழன் கட்டிய அந்த கோவிலிலே முழுக்க சுவாமியினுடைய அந்த திருத்துண்டிலே ஈடுபட்டது அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு புனிதமான நாட்கள். அதை என்றும் சொல்லிக்கொண்டே இருப்பார். அது மட்டுமல்ல, அழகாக அவர் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு நாம் தேனிக்கு போனால் அங்கு இருக்கக்கூடிய பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி, அந்த கோவில் ஆலயத்தினுடைய ஆகம விஷயங்களை எல்லாம் அவர் கற்றுக்கொண்டதும் இந்த பேரூரிலே தான் என்பதை நுணுக்கமாக பார்த்து அதையெல்லாம் தன் உள்வாங்கி கொண்டு பின்னர் புதுக்கோட்டையிலே இருக்கக்கூடிய அந்த புவனேஸ்வரி ஆலயத்திற்கும் அது பயன்பட்டது. சுவாமிஜியினுடைய அடுத்த விஷயம், அவருக்கு திருப்பம் என்னவென்றால், சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் பெங்களூருக்கு அனுப்பினார். சம்ஸ்கிருத பாரதியினுடைய அந்த விஷயத்திலே நீ சம்ஸ்கிருதம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்கனவே உனக்கு சம்ஸ்கிருதம் தெரிகிறது, இருந்தாலும் சம்பாஷண சம்ஸ்கிருதத்தில் நீங்கள் போயிட்டு வரணும்னு அதை சொல்லி இருக்கிறார்.
பேருந்தில் ஏறி இறங்கி சம்ஸ்கிருதத்தை சொல்லி புத்தகங்களை எல்லாம் கொடுத்து அந்த பணியிலே ஈடுபட்டதையும் அவரிடத்தில் நெருக்கமாக இருந்த காரணத்தினாலே சொல்லியிருக்கிறார். அவர் வேதாந்த சாஸ்திர பிரச்சார அறக்கட்டளை நிறுவி, அவரிடத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா, நமக்குள்ள எப்படி இருக்கும்னா அது காஞ்சி, இது ஸ்ருங்கேரி அப்படி இருக்கும், உள்ளதை சொல்கிறேன் நான். ஆனால் சுவாமி ஓங்காரானந்த சுவாமிகளிடத்தில் காஞ்சி ஸ்ருங்கேரி ஒன்றும் அந்த பேதமே கிடையாது. அத்வைத்தம்னாலே அதுதானே, பேதம் இல்லாதது தான். அத்வைதத்திலேயே சண்டை போட்டோம்னா அது ஏதோ அத்வைதத்தில் பிரச்சனை இல்லை, நமக்குள்ள பிரச்சனைன்னு அர்த்தம். அப்படி எல்லாவற்றையும் இணைத்தவர். ஏனென்றால் அவர் உபநயனமானது நம்முடைய காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அந்த முன்னிலையில். அக்ஷர சுத்தமாக அவர் பரிசு வாங்கினது நம்முடைய அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகளிடத்தில். 3 முறை நம்முடைய ஸ்ருங்கேரி பாரதி தீர்த்த சுவாமிகளும் அதுக்கு பிறகு விதுசேகர பாரதியும் அங்கே வந்து அவருடைய பேரில் ஒரு கிரந்தாலயம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது, அந்த அளவுக்கு சேர்த்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து படித்து கொண்டிருப்பார். அது மட்டும் இல்லை, அவரிடத்தில் முதல்வர் ஐயா சொன்னது போல் அந்த நிர்வாகத்திறன் இருக்கிறது ஆச்சரியம். இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்சவி அஞ்சல் அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு. அவர் அதுக்கு அழகான ஒரு பெயர் கொடுத்துருந்தார் வாட்ஸ்அப்புக்கு, புலனம் என்று பெயர். அந்த புலனத்திலே எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அக்னி உலக வகுப்பறையிலே உலகம் முழுவதும் சென்றிருக்கிறார். உலகம் முழுவதும் கடைசியாக போயிருக்கிறார், முழு எல்லா நாடுகளுக்கும். இன்றைக்கு அந்த தேனியிலே இருக்கக்கூடிய ஆலயமாகட்டும், ஆசிரமமாக இருக்கட்டும், அல்லது வேத பாடசாலையாக இருக்கட்டும், ஒவ்வொன்றிற்குமான பணம் இவருடைய வேதாந்த கருத்துக்களையும் தார்மீக கருத்துக்களையும் சொன்னதன் மூலமாக வந்தது. ஆரம்பத்திலே அவர் ரொம்ப கடினமான காலகட்டத்திலே, கஷ்டமான காலகட்டத்திலே துணை நின்ற சீடர்களிலே ஒருவர் பூர்வாசிரமத்திலே அண்ணாமலை என்று பெயர். இப்பொழுது பூஜனீய சமானந்த சுவாமிகளிடத்திலே அந்த ஆசிரமம் செவ்வனே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பூஜனீய சமானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு, சுவாமி ஓங்காரானந்த சுவாமிகளை ஸ்மரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு என் குருநாதர் இறைவன் தந்திருக்கிறான் என்பதை பெருமையுடன் சொல்லி இன்றைய கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சிக்கு நாம் வருகிறோம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். மிக முக்கியமாக பரமார்த்தானந்த சுவாமிகளிடத்திலே அவர் படித்த அந்த ஆண்டுகள், அதனால் அவருக்கு கிடைத்த தெளிவை பற்றி சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆனக்கட்டியில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கான கும்பாபிஷேகங்கள், அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியிடப்பட்ட வேதிக் ஹெரிட்டேஜ் டீச்சிங் ப்ரோக்ராம் என்பதற்கான பாராயணத்துக்கான அந்த பாராயண அந்த கேசட் ஒலிநாடா பதிவுகள், அது மட்டுமல்ல, 1999 அந்த வாக்கில் அப்போது இந்த சனாதன தர்மத்திற்கான ஒரு நிலைமை இன்னும் மோசமாகிவிடக்கூடாது, தர்மம் என்றைக்கும் மோசமாகாது, அதை காக்கின்ற தர்மிகள் மோசமாகிவிட்டால் அது நல்லதில்லைன்னு சொல்லி தர்ம ரக்ஷண சமிதி ஒன்றை ஏற்படுத்தினார் பூஜனீய சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். அவர் இருக்கும் பொழுது எங்கள் முன்னிலையிலேயே சொன்னது, இனி ஓங்காரானந்தா அவர்கள் கவனிப்பார்கள் என்று. அந்த ஓங்காரானந்தா என்ற பேரும் எப்படி வந்ததுன்னா, சுவாமி சித்பவானந்தர் என்ன செய்தார், கடைசியாக நிறைவாக 8 பேருக்கு துறவு கொடுக்கணும், இதற்கான பிரஜாஹோமம் முதலிய ஏற்பாடுகளை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி, இவருக்கு பெயர் கோஷ்டேஸ்வர சர்மா என்று பெயர், மனோகரன் என்று கூப்பிடுவார்கள். சைத்தன்யாவாக இருந்து பிரம்மச்சாரி நிலையிலிருந்து இப்போ துறவு நிலைக்கு வரணும். அப்போ நிறைவான சீடர் சுவாமி சித்பவானந்தருக்கு இவர். அப்பொழுது சுவாமி சித்பவானந்தர் சொல்லும் பொழுது இவரிடத்திலே ஓம் என்று சொன்னார். அதோடு அந்த துறவு வாழ்க்கை கொடுப்பது சுவாமி சித்பவானந்தருக்கு நின்றது. ஏனென்றால் அதற்கு பிறகு மகாசமாதி ஆயிட்டார்.
எனவே சுவாமி சித்மானந்தருடைய உள்ளம் கவர்ந்த நிறைவான சீடர் ஓங்காரானந்த சுவாமிகள் அவர்கள். அவருடைய தந்தை வழி பாட்டனார், தாய் வழி பாட்டனார் எல்லாருமே நல்ல படித்தவர்கள். மற்றும் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த சனாதன தர்மம் இன்றைக்கு கொஞ்சம் அப்படி தளர்வுற்ற நிலையில் இருப்பதற்கு காரணம், வேத மாதாவை நாம் நம்மிடத்திலே வைத்து கொள்ளாமல் வெளியிலே துரத்தியது தான் காரணம். அம்மாவை யார் வெளியிலே துரத்தினாலும் அவர்கள் நிச்சயமாக நிறைவாக வாழ்க்கை நடத்த முடியாது. மீண்டும் அந்த வேத மாதாவானது அம்மாவை எப்பயுமே நம்ம கூட வச்சுக்கணும். முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடாது. தன்னுடைய தாயை துறவு வாழ்க்கையிலும் நிறைவாக இருந்து நமஸ்கரித்து காப்பாற்றியவர் என் குருநாதர் சுவாமி ஓங்காரானந்த சுவாமிகள். பாரதியாரை பற்றி சொல்லவே வேணாம், சுவாமிகள் அழகாக சொல்லியிருக்கார். பாரதியாருடைய எல்லா விஷயங்களையும், காரணம் பாரதியை பற்றியே நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பாரதி வ.வே.சு. ஐயர், அரவிந்தர் புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய கடற்கரையிலே வேத ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு அந்த 10 ஆண்டுகளை கழித்த விதம் நமக்கு தெரியாது. பாரதியார் 3 காவியங்கள் இயற்றியிருக்கிறார். ஒன்று கண்ணன் பாட்டு, இன்னொன்று குயில் பாட்டு, இன்னொன்று பாஞ்சாலி சபதம். இதில் கண்ணன் பாட்டு பக்தி, பாஞ்சாலி சபதம் தேசபக்தி, ராஷ்டிரபக்தி, குயில் பாட்டு வேதாந்த விசாரம், ஞானம். இந்த 3ஐயும் சேர்த்து கொடுத்தவர் பாரதி. அந்த பாரதியை உள்வாங்கிக் கொண்டு அதை நமக்கெல்லாம் சொன்னவர் என் அன்பிற்குரிய குருநாதர், போற்றுதலுக்குரிய குருநாதர் ஓங்காரானந்த சுவாமிகள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் என் குருநாதர் இன்று, இப்பொழுது, எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார். ஏனென்றால் அவர் சொல்வது என்னென்றால், உணர்வே பிரம்மம், உணரப்படுபவைகள் எல்லாம் இல்லை. அதை பாரதியாருடைய வாக்கில் ரொம்ப அழகாக அவர் எழுதியிருக்கார். அந்த கவிதைக்கும் தெளிவு அப்படின்னு ஒரு தலைப்பு. அந்த கவிதைக்கே தெளிவுன்னு பேர். ஒன்று பிரம்மம், அஃது உன் உணர்வெனும் வேதமெல்லாம். அதுக்கு அடுத்த வரி அதே தான், கொஞ்சம் மாற்றம். ஒன்று பிரம்மம், அஃது உன் உணர்வென கொள்வாயே. ஒன்று பிரம்மம், அஃது உன் உணர்வெனும் வேதமெல்லாம். ஒன்று பிரம்மம், அஃது உன் உணர்வென கொள்வாயே. அப்படி உணர்வாக கொண்டு சனாதன தர்மத்திற்காக உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சனாதன தர்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல துறவியர் பெருமக்களிலே இன்றைக்கு நாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சுவாமி ஓங்காரானந்தர் அவர்களும் ஒன்று. அத்வைத சித்தாந்தம், சனாதன தர்மம், தமிழ் இலக்கியம், இது குறித்து இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் மட்டும் பார்ப்போம். எனக்கு என்ன பயம்னா, வள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்கார், நீ நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சபையில் பேசாமல் இருந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். கல்லாதவரும் நனி நல்லர், கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். உனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னா படித்தவர்கள் மத்தியிலே நீ பேசாமல் இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறக்குடம் தழும்பலைன்னு வர. நமக்கு தெரியும் நம்ம காலி குடம்னு, அதுவும் தழும்பாது. இருந்தாலும் சில சமயம் சிக்கலில் மாட்டின்றுவோம். அதுவும் அவருக்கு முன்னாடி நான் பேசணுன்னே, ஏன்னா அவருடைய கட்டுரைகள் நிறைய படிச்சிருக்கேன். அதனால் கொஞ்சம் பயந்து தான் எதிர்க்க குமார் வேறு உட்காந்துட்டுருக்கார். எல்லாத்தையும் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா சத்தியம் என்ற ஒன்றை சொல்லும் பொழுது நமக்கு பயம் இருக்கக்கூடாது, அபயம்தான். அத்வைத்தம் என்பது சித்தாந்தம் அல்ல அப்படிங்கிறார் பகவான் ரமணர். அத்வைத்தம் என்பது அனுபவம். அதனால் மகாகவி பாரதி தன்னுடைய சுவச்சரிதையிலே சொல்லுகிறான்,
பேசுவதால் பயனொன்றில்லை, அனுபவத்தால் பெறுவதே ஞானம் என்றார். அந்த அனுபவம் என்பது ஒரே அனுபவம்தான். அது நான் என்கின்ற நான் சரிசம குறியீடு. சரிசம குறியீடுனா புரியாமல் போயிடுமேன்றதுக்காக தமிழில் சொல்கிறேன். ஈஸ் ஈக்குவல் டு ஆத்மா, ஈஸ் ஈக்குவல் டு போதம், ஈஸ் ஈக்குவல் டு அஸ்தித்வம். எல்லாமே ஒரே பதங்கள் தான், ஒரே பொருளை குறிக்கக்கூடியவை தான். நான் என்று சொன்னாலும், ஆத்மா என்று சொன்னாலும், இருப்பு அஸ்தித்வம் என்று சொன்னாலும், இருப்பு தன்மை என்று சொன்னாலும், போதம் என்று சொன்னாலும் எல்லாம் ஒரே பொருள். இது ஏன் இப்படி நமக்கு சில சமயம் சொற்களிலே குழப்பம் வருகிறது என்று சொன்னால், சொற்களில் குழப்பம் வரும். இப்போ நடைமுறை வாழ்க்கையிலே வீட்டுக்கு போனால் பரவாயில்லையே, மேலே தண்ணி தொட்டி இருக்கு போல இருக்கு, தண்ணி வருதே அப்படின்னு. ஆமாம்மா சின்டெக்ஸ் வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறார் அவர். அது சின்டெக்ஸ் இல்லை, அது சின்டெக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி கொடுத்த ஒரு தொட்டி. இப்போ சின்டெக்ஸ் இருக்கலாம், அல்லது பின்டெக்ஸ் இருக்கலாம், அது வின்டெக்ஸ் இருக்கலாம், எத்தனையோ இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம மனசில் பதிந்திருக்கிறது என்னென்னா, மேலே தொட்டி இருந்தால் அது சின்டெக்ஸ்ன்னு பேர் வச்சிட்டோம், மாறிப்போச்சு. அதே போல் தத்துவம் என்கின்ற ஒரு சொல். இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? கார்ல் மார்க்ஸ் தத்துவம்ன்றோம். கார்ல் மார்க்ஸுக்கும் தத்துவத்துக்கும் துளி சம்பந்தம் கூட கிடையாது. ஒன்று இவனுக்கு கார்ல் மார்க்ஸ் தெரியாது, அல்லது தத்துவம்ன்ற சொல்லினுடைய பொருள் தெரியாது. கார்ல் மார்க்ஸ் நம்ம தேசத்துக்கு வந்ததே இல்லை, அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இவன் இந்த தேசத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு இது கிடையாது, அடிப்படை இல்லை. தத்துவம்னா என்ன பொருள்? துவம் என்ற சொல் இருக்கிறதே மகத்துவம் மாதிரி, தத்துவம் என்றால் அதன் தன்மை. எதன் தன்மை? இருப்பது ஒன்று சத்தியம், அந்த பரம்பொருளின் தன்மை. ஆச்சரியமாக இருக்கும். திருவாசகத்தை படிக்கும் பொழுது மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்ட மாறுதம் சுழி தடி தார்த்து அப்படி வரும். ஏன்னா ஆதிசங்கரரை பற்றி ரொம்ப தவறுதலாக நமக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு விட்டது. என்ன காரணத்தினாலும் 3 சொற்களை பயன்படுத்துகிறார். சத்தியம் என்ற ஒரு சொல், அசத்தியம் என்ற ஒரு சொல், மித்யா என்கின்ற ஒரு சொல். 3 சொற்கள் இருக்கு. இப்போ தத்துவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அந்த உண்மையின் தன்மை, அவ்வளோதான். அது கார்ல் மார்க்ஸோடு சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கமலஹாசனோட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ தத்துவம்னாலே அதன் தன்மை, பரம்பொருளின் தன்மை. தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு போனாக்கா அங்கே எழுதப்பட்டிருக்கிற வாசகம், அந்த பிளாவெட்ஸ்கி அம்மையாரும் ஆல்காட் அவங்க 2 பேரும் ஆரம்பித்த அந்த இயக்கத்தில் கொடுத்துருக்கிற வாசகம், தேர் இஸ் நோ ரிலிஜன் ஹையர் தேன் ட்ரூத். சத், இருப்பு, இருப்பு இருக்கிறது. இப்போ சத்தியம், அசத்தியம், மித்யா. இந்த அசத்தியம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் ஆதிசங்கரர், மித்யா என்ற சொல்லையும் பயன்படுத்தி இருக்கிறார், 2 சொல்லையும் பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ அசத்தியம்னா என்ன, மித்யானா என்ன, சத்தியம்னா என்ன? எந்த ஒன்றும் மாற்றமில்லாத ஒரு தன்மையிலே இருக்கிறதோ, என்றும் மாறாதது எதுவோ அது சத்தியம். சத்தியத்துக்கான மூலச்சொல் சத், இருப்பு. அது நித்தியமாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, எல்லா நிலைகளையும் அப்படி 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 இருக்குது. சத் இருக்கு, இருப்பு இருக்குது. சத்தியம் என்பது மாறாதது, மாறவே மாறாது. அப்போ அசத்தியம் என்றால் என்ன? இப்போது இந்த காற்றாடி, இப்போ சுழலில் ஒரு காற்றாடி சுழன்று கொண்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த காற்றாடினா தமிழில் ஃபேன்னு சொல்லுவோம். அப்படி சுற்றுறத அந்த ஃபேன், அது சுற்றணும்னு சொன்னால் சுத்தாத ஒன்று இருக்கணும். அந்த சுற்றாத ஒன்று பிடிமானம் இருப்பதனாலே இந்த இறகுகள், தமிழில் பிளேடுன்னு சொல்லுவோம், அது சுத்துறது. அப்போது சத்தென்கின்ற ஒன்று இருப்பதனாலே, சத்தியம் இருப்பதனாலே, ஏக்கம் சத், இந்த மாற்றமானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அசத்தியம்னா என்ன?
மாறிக்கொண்டே இருப்பது. அதனால் ஜகத்துன்னு பேர். ஜகத் என்றால் மாறிக்கொண்டே இருப்பது. ஜகத்தினுடைய ஒரு அங்கம்தான் இந்த ஷரீரம். ஷரீரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் ஷரீரத்துக்கான நேர்பதம் ஷரீரம் இஸ் ஈக்குவல் டு மரணம். ஷரீரம்னாலே மரணம்னு அர்த்தம். துவைத்தம் என்ற சொல்லுக்கான நேர்பதம் மனம். மனம் எப்பயுமே ரெண்டு தான், அது ஒன்று இருக்காது. அப்போ அத்வைத்தம் என்பது என்றும் உள்ளது. அது ஒரு தனி சித்தாந்தம் அல்ல, அது அனுபவம். எப்படி அப்படின்றத கம்பர், திருமூலர் தமிழ் இலக்கியத்தில் எத்தனை அழகாக சொல்கிறாங்க. இப்போ மூன்றாவது ஒரு சொல் இருக்குது, மித்யா அப்படின்ற சொல். இந்த மித்யான்றது என்னன்னா, காரணமில்லாத காரியம் மித்யா. காரணம் இல்லை அதுக்கு. இப்போ இந்த உலகம் மாறிக்கொண்டே இருப்பதுன்னா, இப்போ மாறிக்கொண்டே இருப்பதற்கான ஒரு காரணம் பின்னாடி இருக்குது, அது மாறாதது. சரி, மித்யானா என்ன அப்படின்னா, நாம் பயன்படுத்துகிற உதாரணம் கூட தவறு. கானல் நீர் அப்படி சொல்லுவோம். கானல் நீர் கூட நாம் இந்த வெயில் காலத்தில் போகும்பொழுது எல்லாருக்கும் அங்கே தண்ணி இருக்கிறது தெரியுது. அங்கே என்ன இல்லைன்னா தண்ணி இல்லை, அவ்வளோதானே தவிர தண்ணி மாதிரி தோற்றம் நமக்கு தெரிகிறது. கானல் நீர் வாழ்க்கையில் தண்ணி தெரியுது அங்கே, ஆனால் அது தண்ணி இல்லை அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, அது அசத்தியம், மாறிக்கொண்டே இருக்கிறது. மித்யா என்னது அப்படின்னா, கண்ணாடியில் தெரிகின்ற நகை, அது ஒன்றும் இருப்பே இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பகுத்தறிவு புலிகள், சிங்கங்கள் எல்லாம் இருக்குது, கழுதிகள்லாம் இருக்குது. ஒரு குயவனார்கிட்ட போனார். குயவர் களிமண்ணை வைத்து கொண்டு பானை செய்து கொண்டு இருக்கிறார். பானை இருக்கு. இவன் போய் என்ன கேட்டான், இந்த பானையில் மண் இருக்குது. ஆமான்னார் அவர். மண்ணில் தான் பானை செய்ய முடியும், இது மண் பானை அப்படி சொன்னார். மண்ணில்லாத பானை எனக்கு வேணும்னார். அவர் ஏற இறங்க பார்த்தார். வெயிலும் கொஞ்சம் தணிஞ்சு தானே இருக்குது, இவன் ஏன் மண் இல்லாத பானையை கேட்குறான் அப்படி கேட்டார். அதுக்கு பேர் திராவிட மாடல்னு பேர். இவன் போய் மண்ணில்லாத பானையை கேட்ட உடனே, குயவனார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கலை, நல்ல காலம். சிபிஎஸ்சிலையும் படிக்கலை, நல்ல காலம். கல்லூரிக்கு போகவே இல்லை, ரொம்ப நல்ல காலம். இயற்கையாக அவருடைய பரம்பரை அந்த புத்தி இருந்ததுனால எப்பொழுதுமே குயவருக்கும் தச்சருக்கும் ஆச்சாரிக்கும் வரைவது அவர்களுக்கு இயற்கையாக உண்டு. அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏட்டை கேட்டு அதிலே பானை போன்ற ஒன்றை வரைந்து, இதோ மண்ணில்லாத பானைன்னு கொடுத்துட்டார். அந்த வரைந்த மண்ணில்லாத பானை தான் மித்யா. இப்போ இந்த ஜகம் உலகம் மித்யாவான்னா மித்யா இல்லை. இல்லைன்னா சுனிதா வில்லியம்ஸ் பல நாட்கள் அங்கு இருந்து ரொம்ப அக்யூரேட்டாக சரியாக கொண்டு வந்து கீழே இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இது மாறிக்கொண்டிருக்கிற உலகம் மாறாத ஒன்றின் அடிப்படையில் இருக்கிறது. என்ன ஆச்சரியம்னா, இப்போ பானைக்கு நமக்கு களிமண் தான் பானைன்னு தெரிகிறது. ஆனால் நாம் இந்த பார்க்குற உலகம் முழுக்க இறைவன் தான். சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அழகாக சொல்வார், இருப்பதெல்லாம் இறைவனே. இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. விஷ்ணு சஹஸ்ரநாமம் முதல்லையே சொல்லிடுறது, அதுக்கப்புறம் நீ படிச்சுக்கோ. விஸ்வம் விஷ்ணு, இந்த உலகமே விஷ்ணு தான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். நம்ம சொல்லும்போது அதான் சொல்கிறோம், அப்பவித்ர பவித்ரோவான்னு சொல்லிகிட்டே வரமே, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. அப்போ முழுக்க விஷ்ணுவாக இருக்குது. அதனால் ரெண்டு பேர் இருக்கான், ஞானி ஒருத்தன் இருக்கான், அஜ்ஞானி இருக்கான். ஞானி மகன், அஜ்ஞானி தந்தை. மகனுக்கு பேர் பிரகலாதன், அஜ்ஞானிக்கு பேர் ஹிரண்யகசிப்பு. ஏன் அவனுக்கு ஹிரண்யகசிப்புன்னா, அவன் எப்போ பார்த்தாலும் காசே தான் கடவுளடா. அவன் ஒரு சமச்சீர் கல்வி திட்டம் வச்சுருந்தான் நாட்டில். ஓம் ஹிரண்யாய நமஹ, அதுதான் எல்லாரும் சொல்லணும். காசே தான் கடவுளடா. காசு, பணம், துட்டு, மணி ஏதோ சொல்கிறான். இப்போது இவன் சொன்னான் பிரகலாதன்,
வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அவன் சொன்னான், பிரகலாதன் மகன்தான், அந்த கல்வி திட்டம் சரிப்படாது, அதுக்கு என்ன வேணும்னா ஓம் நமோ நாராயணாய. என்ன ஆச்சரியம் பாருங்க, இந்த பிரகலாதனுக்கு தூணை பார்க்கிறான், நாராயணன் தெரிகிறான், துரும்பிலும் நாராயணன் தெரிகிறான், எல்லாவற்றிலும் நாராயணன் தெரிகிறான். அதனால் கம்பன் இந்த இரண்ய நரசிம்மாவதாரத்தை எவர் ஒருவர் விரும்புகிறார்களோ, அதை ஊன்றி படிக்கிறார்களோ, இந்த அத்வைத்தம் அனுபவமாகிவிடும். அந்த அளவுக்கு அது சக்தி நம்ம மாற்றிடும். நம்ம பெரியவர்களுடைய கிரந்தங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் கண்ணாடி. இப்போ கண்ணாடியில் என் மூஞ்சி தெரியலையேன்னா அதுக்கு 3 காரணம் இருக்கும். ஒன்று, கண்ணாடியில் அழுக்கு இருக்கலாம், அதாவது நல்ல புத்தகம் இல்லாமல் கற்பவை கற்காமல் வேற ஏதோ புத்தகத்தை வாங்கினா கஷ்டம். அதனால தான் நம்ம பெரியவர்கள் வேதபரமான புத்தகங்களை, அந்த கிரந்தங்களுக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்களா அதை பார்க்கணும். இருக்கிற எழுதி நம்ம புத்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா சில் நாள் நமக்கு வாழ்க்கை ரொம்ப குறைவு. பல்பிணி, அதில் ஏகப்பட்ட வியாதிகள் வேறு இருக்குது. அதுலேயும் தெரியாதனமாக இவன் சில ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டான்னா வெளியிலையும் வர முடியாது. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அவன் வச்சுருக்கான், ஐசியூன்னு வச்சுருக்கான். நீ எப்படி வெளியில் போகிற நான் பார்க்குறேன்றான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன்னா சிசியூ கமிச்சுட்றான். அவன் என்ன சொல்கிறான், சிசியூ, ஐ வில் சி யூ. எப்படி நீ மேலே அனுப்புவனே தவிர கீழே அனுப்பு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் பேரும் வச்சுருக்கான், அப்போலோ அப்படின்னு வச்சுருக்கான். நீ வீட்டுக்கு போக முடியாது. அப்போது நமக்கு என்ன புரியலன்னா, இந்த கிரந்தங்களை செலக்ட் பண்ணும்போது, எடுக்கும் பொழுது சில் நாள், பல்பிணி, சிற்றறிவு, அல்பஜராக இருக்கும். அப்போ சர்வஜர் தான் நாம். அந்த சர்வஜர்ன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த சாஸ்திரம் என்ற கண்ணாடி. நல்ல புத்தகம் எடுக்கணும். நல்ல புத்தகம் எடுத்தாலும் மூஞ்சி நல்லா இல்லையே அப்படின்னாக்கா, அப்போ ஓம் முகத்தை துடைக்கணும். அப்போ தான் கண்ணாடியில் தெரியும். இப்போ 2 விஷயம் இருக்குது. இப்போ இந்த சாஸ்திரம் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படி பார்த்தா என்ன அழகு பாருங்கள். அதுக்காகத்தான் உலக வகுப்பறையில் 5 ஆண்டு பாடத்திட்டத்தை சுவாமிஜி அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஹிரண்யகசிப்பு எல்லாமே காசு தான். பிரகலாதன், கம்பர் என்ன பண்ணார், வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத இந்த ஹிரண்யகசிப்பு பிரகலாதனுடைய இந்த சம்பாதத்தை கம்பராமாயணத்தில் நம்ம பார்க்குறோம். கம்பர் சேர்க்கிறார். என்ன ஆச்சரியம்னா, அவருடைய ஊர் தேரெழுந்தூர். அந்த கோவில் சன்னிதானத்துக்கு போனால் அங்கே பிரகலாத ஆழ்வார் இருக்கார். அவருக்கு பேரே கம்பன்னு பேர். ஏன்னா கம்பத்தில் உள்ளானோ, கம்பத்தில் இருக்கானா உன் இறைவன் கேட்குறார். அந்த வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத கிட்டத்தட்ட 170 பாடல்கள் அதுக்கே கொடுத்துருக்காரு. சரி, இந்த ஹிரண்யகசிபுவும் பிரகலாதனுக்கும் நடந்த இந்த சம்பாதத்தை எங்கே வைக்கிறது? விபீஷணன் ராவணனுக்கு சொல்கிறான் இந்த கதையை. அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டார். இப்போல்லாம் ஃப்ளாஷ்பேக் சினிமான்றானே, இதை படித்தாலே ஃப்ளாஷ்பேக் தெரியும். விபீஷணன் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுடைய ஒரு பேர், பயம் இல்லாதவன் அர்த்தம். அவனை போய் கட்சி மாறினவன் சொல்கிறான். கட்சியெலாம் மாறல, அவன் தர்மத்தின் பிரகாரம் இருக்கான். அவன் சொல்கிறான், இந்த விபீஷணன் ராவணனுக்கு சொல்லும்போது இந்த கதையை சொல்கிறான். அதில் என்ன அளவுக்கு அறிவியல்னா, கடைசி அவன் சொல்கிறான், கம்பருடைய வாக்கு, தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன். நீ கேட்டியே எங்கே ஹரி ஹரி விஷ்ணு எங்கன்னு கேட்டியே, நீ சொன்ன சொல்லிலும் உளன். அதை விட அழகு என்னன்னா, கம்பனுடையது புது சொல் பிரயோகம் வருது. அவன் சொல்கிறான், ஷாணிலும் உளன், ஓர் தன்மை அணுவினை சதக்கூறு இட்ட கோணிலும் உளன். ஓர் தன்மை அணுவினை, அணு நமக்கு தெரியும். இதில் என்ன ஆச்சரியம்னா, என்சிஆர்டி புக்கு இப்போ நீங்கள் போட்ட புஸ்தகத்தை எடுத்தால் கூட, ஆட்டம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னா, உடைக்க முடியாதது, இன்டிஸ்ட்ரக்டபிள்னு அதுக்கு அர்த்தம், எட்டிமலாஜிக்கல் மீனிங். ஆனால் திருக்குறளுடைய திருவள்ளுவ மாலைன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. திருக்குறள் வாழ்ந்த காலத்திலேயே, அந்த திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலேயே பாராட்டி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான்.
அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குரல். அப்போ அணுவை துளைத்துன்னா அணுவை பழக்க முடியும்னு ஆயிப்போச்சு. அப்போ ஆட்டம் வேற, அணு வேற. அதனால சொல் பிரயோகம் நல்லா இருக்கணும். டெலிவரி இங்கிலீஷ் வேற, மக்கட்பேறு வேற. நம்ம டெலிவரின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா டெலிவரி ஜொமேட்டோவும் டெலிவரி பண்ணுறான், இந்த கிரிக்கெட்டு T20லையும் டெலிவரி பண்ணுறான். மக்கட்பேறு வேற, தமிழ் சொல் வேற பொருள். ஆத்மா வேற, ஸ்பிரிட் வேற. ஸ்பிரிட் வேறன்னு நமக்கே தெரியும், ஆத்மா வேற. அப்போ நீ சொல் பிரயோகம் பண்ணும்போது தப்பா பண்ணிடக்கூடாது. அவர் சொல்றாரு பாருங்க, ஓர் தன்மை அணுவினை சதக்கூறு இட்ட, அதை 100ஆ பிரிச்சா அப்போ அந்த ஒரு கூறுக்கு, 100லே ஒரு கூறுக்கு என்ன பேருன்றார்? கோன் என்று ஒரு சொல் பிரயோகம் வருது. அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்திசாலி. ஒரு தன்மை அணுவினை சதக்கூறு இட்ட கோணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன். கம்பத்தில் உள்ளானோ மூடா அப்படின்னு கேட்குறான் அவன். இருக்குன்னு சொன்னவன அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். இது அப்படியே பாரதியார் ஸ்வீகரித்துக் கொள்கிறார். சுவச்சரிதையில் 2 எழுதியிருக்கார் அவர். ஒன்று கனவு, 2வது பாகம் பாரதி 66. 66ல் ஒரு தலைப்பு கடவுள் எங்கே இருக்கிறார், அதான் தலைப்பே. கடவுள் எங்கே இருக்கிறார்ல சொல்றார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் நமக்கு ஒன்று தெரியும், தர்மா தர்ம விவர்ஜிதாயை நமஹா. கம்பராமாயணத்தில் வாலி ராமனை பார்த்து சொல்கிறான், முதல்ல எல்லாம் விவாதம் எல்லாம் பண்ணுறான், கடைசியாக நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய உயிர் போகிற நேரத்தில் நீ ஞானத்தை கொடுத்த அப்படின்னு சொல்கிறான். ஆவி போம் வேளையில் அறிவு தந்து நல்கினாய். அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, மூவர் நீ, முதல்வன் நீ, அறமும் நீ, பாவமும் நீ. எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? அறம் நீனா புரிஞ்சுக்கிறது, அறமும் நீ, பாவமும் நீ. ஆனால் மற்றைய மதங்கள் இருக்கிறதே அங்கே எல்லாம் கடவுள்னு சொல்றது இல்லை. அப்போ காடு வேற, பகவான் வேற. புரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் எம்மதமும் சம்மதமே. மதம்னாலே அவனுக்கு புரியலன்னு அர்த்தம். மதம் என்று சொன்னால் அபிப்பிராயம். அபிப்பிராயம் இங்க இருக்கிற நமக்குள்ளேயே மாறுபடும். நமக்குள்ள மாறுபடுவது என்னங்க அதிசயம்? நமக்கே ஒரு காலத்தில் இருந்த அபிப்பிராயம் இன்னொரு காலத்தில் இல்லை. ஒப்பீனியன் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். நாட் தட் ஒப்பீனியன் நமக்கே மாறுறது. கல்யாணத்துக்கு முன்னே பண்ணிக்கலான்னு தோன்றது, அப்புறம் உங்களுக்கு தெரியும் மாறுறது, அபிப்பிராயம் மாறுறது. அப்போ மதம் என்பது வேற. இவனுக்கு மதமும் தெரியல, மதமும் தெரியல. வள்ளலார் சொல்றார், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு போயிருக்குன்னா பாருங்க, நம்ம ரொம்ப தவறுதலாக நினைச்சுட்டு இருக்கோம் அந்த சப்தங்களை வைத்து கொண்டு. அதனால தான் சப்தஜாலம் மகாரண்யம் சப்தத்திலே போயிடுத்து நமக்கு எல்லாமே. ஒரு ஆற்றினுடைய திருமூலர் சொல்றார், மணலை, கீழே இருக்கிற மணலை எண்ணினா இந்திரன், ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர். சரி, கங்கை கீழே இருக்கக்கூடிய மணலை எண்ணினா இந்திரன். அவ்வளோ இந்திரன் வந்துட்டு போயிருக்கான். 100 கோடி பிரமர் நொந்தினர். எத்தனை பிரம்மா வந்து போயாச்சு? 100 கோடி பிரம்மா. 6 கோடி நாராயணர் அங்கனே. எப்படி இருக்கும் வைஷ்ணவருக்கு? பாவம். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. நான்முகன் திருவந்தாதின்னு பாடியிருக்கார் திருமிசை ஆழ்வார். என்ன அற்புதமாக பாடியிருக்கார் பாப்பா. நம்மாழ்வார் நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பாழ் உலப்பிலதனை சென்று ஆங்கு இன்ப துன்பங்கள் செற்று பசையற்றால் அங்கே அப்பொழுதே வீடு, அதுவே வீடாமே. நாம் நினச்சிட்டு இருக்கோம் எங்கேயோ போகிறோம்னு. எங்கேயோ போகிறதே இல்லை. அத்வைத்தம் என்பது இப்போ அப்படியே இருக்கு, இப்போவே இருக்கு. நமக்கு ஏன் தெரியல அப்படின்னு சொன்னால்,
ஸ்ரத்தை ஆத்மாவில் பதியாததனால் ஏற்பட்ட நிழல்தான் மனம். அதுக்கு நேரம் கொடுக்கல, சரீரமும் கெட்டு போச்சு. எல்லாம் போட்டாச்சு, பரோட்டா அது இது எல்லாம் உள்ள போட்டு குப்பையெல்லாம் கொட்டியாச்சு. சாத்விக ஆகாரமே இல்லை, ஒன்றும் வேண்டாம். அதான் சொல்லில் அர்த்தம் தெரியணும். போஜன மந்திரம் முடியும் போது ஜலத்தை விட்டு ஒரு மந்திரம் இருக்கு, சின்ன மந்திரம் தான், அமிர்தா பிதா நமசி, அவ்வளோதான். என்ன அர்த்தம்? சாப்பிட்டுட்டேன், அதுக்கு மேல் மூடியா இந்த அமிர்தமாகிய நீர் ஆகட்டும்னு அர்த்தம். கடை க்ளோஸ்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்த பிறகு தான் பாப்கார்ன் நிற்குது, ஐஸ்கிரீம் நிற்கிறது, வாழைப்பழம் நிற்கிறது. என்ன பண்ணுவான்? இதை என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றவங்கிட்ட சொன்னேன், இதுக்கு இதான் அர்த்தம்னு. அடுத்த தடவை நாங்கள் 2 பேரும் சந்தித்தோம். அவன் சொன்னான், இந்த மந்திரத்தையே விட்டுட்டேன்னா. ஏண்டான்னு, இது சொன்னாதானே வம்பு, நான் அப்புறம் சாப்பிட முடியாது. எல்லா கல்யாண வீட்லேயும் இதை செய்கிறோமா இல்லையா? அப்போ நேர் எதிரான வாழ்க்கை. அப்போ நம்ம மனது வெளியில் இருக்க தவிர அகமுகமாக, அதுக்கு வள்ளலார் கந்தகோட்டத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை உள்முக சேர்ந்ததுன்னா உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற அந்த பாட்டில். அப்போ உள்முகமாக நாம் சிந்திக்காததுக்கு காரணம் நமக்கு அதில் ஆர்வம் இல்லை. ஜாகிரத்னு ஒரு விழிப்புணர்வு அவஸ்தை இருக்குது. நனவு உலகம். நனவு உலகத்தில் என்ன இருக்குது? உடல் இருக்குது, மனசு இருக்குது, நானும் இருக்கேன், உணர்வு இருக்குது. சொப்னத்தில் சரீரம் இல்லை, மனசு இருக்கு, நான் இருக்கேன். சுஷுப்தியில் சரீரமும் இல்லை, மனசும் இல்லை, நான் இருக்கேன். அப்போ எப்பொழுதும் இருக்கின்ற ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. கண்ணாடியை தூக்கி மேலே வச்சுட்டு நான் பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கேன். கண்ணாடி எங்கேன்னு தேடிகிட்டே இருந்தா கண்ணாடி இங்கே தான் இருக்குது. இந்த 10 பேர் போய் ஆற்றுல இறங்கி இன்னொரு இடத்துக்கு போன உடனே 10 பேர் ஐயோ காணவே, ஒவ்வொருத்தன் அவனை விட்டுட்டு எண்ணின்னு இருந்தா 9 பேர் தான் வரான். காணவே 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 ஒருத்தனை காணவேன்னா. அப்போ அங்கே இருக்க போனவன் எதுக்குப்பா அழுதுன்னு இருக்கீங்க அப்படின்னா ஒரு குச்சியை வச்சு ஒவ்வொன்றா 1 2 3 10வது இதுதான் நீ தான் 10வது ஆள்னு சொன்னோன்னே, ஆஹா குருநாதரே காப்பாற்றுவேன். குருநாதர் காமிச்சார், அவ்வளோதான். குருநாதர் காமிச்சார். அப்போ அத்வைத்தம் என்பது அனுபவம். அந்த அனுபவம் வரணுமே, என்ன செய்யணும்? நீ சாதகனா இப்போ நினைச்சிண்டு அந்த சாத்தியத்தை அடையணும்னு அதற்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாய். உண்மையிலே சாதகனும் இல்லை, சாத்தியமும் இல்லை, சித்தி அடைகிறதும் ஒன்றும் இல்லை, இருப்பு மட்டுமே உண்மை. அதில் என்ன எடுத்து இது மித்யா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே பாரதிக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டு, இதை இளைஞர்களுக்கு சொல்லாதீங்க, ஏன்னா அவன் ஏற்கனவே ஒன்றும் இல்லை தனக்குன்னு நினச்சின்னு இருக்காங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இருக்குப்பா, இது மாற்றம் உள்ளது, மாற்றம் இல்லாத ஒன்று இருக்குது. அப்போ சங்கரரை எப்படி புரிஞ்சுக்கணும்? சத்தியம் அசத்தியம் மித்யா. மாயா என்பது என்ன? மாயா என்பது த பவர் ஆஃப் பிரம்மன். த பவர் ஆஃப் பிரம்மம் இஸ் கால்டு மாயா. பிரம்ம சக்தி தான் மாயா. அதனால் மாயைன்னு தலைப்பிட்டே ஒரு கவிதை எழுதியிருக்கான் பாரதி. அப்போ அத்வைத்தம் என்பது என்றும் உள்ளது, என்றும் இருக்கிற அந்த அந்த அத்வைத்தம் எனக்கு தெரியணும்னா துவைத்தத்துக்கு நேர்பதமாகிய மனம் இருக்கிறதே, சரீரத்துக்கு நேர்பதம் பொருள் என்ன? மரணம். என்ன சரீரம் இருக்குது? ஸ்தூல சரீரம் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, காரண சரீரம் இருக்குது. இந்த 3 சரீரமும் நான் அல்ல. இதை தொடர்ந்து நான் இதற்காக எனக்கு மனசு சுத்தமாகணும். மனசு சுத்தமாகறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு தான் நீ இன்னொருத்தரை நினைக்கணும். அதை பாரதி சொல்கிறான், உயிர்களிடத்தில் அன்பு வேணும். ஏன்? அன்புன்ற சொல்லு இருக்கே, அதுக்கு பொருள் தெரியணுமே. அல் கூட்டல் பூ அன்பு. அல்னா என்ன? நான் அல்லாதது. பக்தி யோகத்தில் சுவாமி விவேகானந்தர் ராஜயோகம், பக்தி யோகம்,
கர்மயோகம், ஞான யோகம், 4 புஸ்தகம் ராமகிருஷ்ணா மட்டில் இருக்குது. அதில் பக்தி யோகத்தில் என்னம்மா சொல்கிறாருன்னா, ஆசை என்பது எப்படி எனக்கு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தன்னை பற்றியது எல்லாம் ஆசை. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்னு நினச்சா ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். இது போகணுன்றதுக்காகத்தான் குடும்பம் ஏற்பட்டது. நீ உன்னுடைய மனைவியை கவனிக்கணும், உன்னுடைய குழந்தைகளை கவனிக்கணும், உன்னுடைய அம்மாவை கவனிக்கணும், உன்னுடைய அப்பாவை கவனிக்கணும். எனக்கு வேண்டாம், அவங்கள கவனிக்கணும். அப்போ ஆசை என்பது தன்னை பற்றியது, அன்பு என்பது அடுத்தவரை பற்றியது. அவர் எப்படி நல்லா இருக்கணும், அவருக்கு நல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு, அதுவும் நம்முடைய குறிப்பாக நம்ம தாய்மார்கள் சகோதரிகளுக்கு, சமைச்சதை அவங்க சாப்பிட்றதை விட யாராவது நல்லா சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதையும் சாப்பிட்றாரே இவர், அதை அப்படி இல்லை, அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு போடணுன்ற ஒரு ஆசை வரும். அப்போ அடுத்தவரை பற்றியது அன்பு. 3வது அருள், அனைவரை பற்றியது அருள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வீடுதோறும் பசியறாது அயர்ந்து இறந்தும் பசியறாது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். அப்போ ஆசை என்பது தன்னை பற்றியது, அன்பு என்பது அடுத்தவரை பற்றியது, அருள் என்பது அனைவரை பற்றியது. அதனால் ஒரு அழகான வாசகம் பார்த்தேன், நான் மறையை கற்பதற்கு காரணம் நான் மறைய வேண்டும் என்பதற்குத்தான். நான் மறையாம எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒண்ணுமே தெரியாதுன்னு உபனிஷத் சொல்றேன். உபனிஷத் வேத சிரஸ் அது. அதனால பாரதி சொல்றான், இதை போல புத்தகம் உலகத்திலே கிடையாதுங்கிறான். உபனிஷத்தை போல ஒரு புஸ்தகம் கிடையவே கிடையாது, உலகத்திலே கிடையாது. பன்னரு உபனிடத நூல் எங்கள் நூலே, பார்மிசை ஏது இது போல் பிரிதொரு நூலே. இது போல வேற ஏதாவது புஸ்தகம் இருக்கான்னு கேட்கிறான். அப்ப எந்த புஸ்தகத்தை செலக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இன்னரு கங்கை ஆர் எங்கள் ஆரே ஈங்கிதன் மாண்பிற்கு எதிரெது வேறே. அப்போ அத்வைத்தம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அன்பு. அதை சுவாமிஜி அழகா சொல்வார். அன்பு, அறிவு, ஆற்றல், அமைதி, ஆனந்தம். சுவாமி சித்வானந்தர் நிறைவாக சொன்னது பி பிளிஸ்ஃபுல், ஆனந்தமாக இருங்கள் என்று சொன்னார். அப்போ ஆனந்தம் இருக்கணும்னு சொன்னால் அன்பு வரணும். முதல்ல அடுத்தவரை பற்றி நினைக்கணும். அனைவரை பற்றி நினைக்க முடியாது, அடுத்தவர், அதாவது குடும்பத்தில் இருக்கணும். அம்மாவை நினைப்பா, இப்போ அம்மாவை பற்றின நினைப்பே பிடித்து. மாத்ரு பஞ்சகத்தை முறையாக படித்தாலே அம்மாவனுடைய மகத்துவம் நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு எப்படியெல்லாம் அந்த சாதம் ஜீரணமாகணுமேன்னு பதம் பண்ணி அழகாக அதை குழைச்சி நெய் போட்டு பருப்பு போட்டு அழகாக ஊட்டியிருக்கா. ஊட்டும்போது நான் கவனிக்கணுமேன்னு இப்போ மாதிரி அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் கையில் கொடுக்கல. அப்போ காக்காவை பாரு, குருவியை பாரு அப்படின்னு மாமியாரையும் காட்டி மாமனாரையும் காட்டி ஏதோ ஊட்டியிருக்கா. அப்போ ஊட்டினா பாருங்க, அதை நினைக்கிறார் அவர் சொல்கிறார், நீ இப்படிலாம் பக்குவமாக எனக்கு ஊட்டினியே அம்மா, நான் என்ன தெரியுமா பண்ணேன், நீ இறந்த உடனே வேகாத அரிசியில் உன் வாயில் போடுறேன், தண்டுலமேஷ சுஷ்கம். என்னை எப்படிலாம் வாழ்த்திருப்பேன். கண்மணியே, ரத்தினமே, என்னுயிரின் இன்னுயிரே, என்றன்பில் என்னை வாழ்த்தி பண்பாடி கழித்தாயே, என்னருமை தாயே, நான் அதற்கெல்லாம் பதிலாக என்ன கொடுத்தேன், வாய்க்கரிசி இட்டேன்றார். அந்த அம்மாவை நினைக்க மாட்டேங்கிறோமே, அதை நினைப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு சனாதன தர்மத்தில். மற்ற மதங்களில் நல்லது மட்டும்தான் இருக்கும், கெட்டதுக்கெல்லாம் சாத்தான், கோஸ்ட், பிசாசு. நமக்கு அப்படி இல்லை, எல்லாம் இறைவன் தான். அதை கடவுள் எங்கே இருக்கிறார்ல பாரதியார் சொல்றார், சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே என ஹிரணையன் தான் உரிமை கேட்க நல்லதொரு மகனும் சொல்வான், நாராயணன் தூணில் உள்ளான் துரும்பில் உள்ளான், வல்ல பெரும் கடவுளில்லா அணுவொன்றில்லை, மகாசக்தி இல்லாத வஸ்துவில்லை, அல்லல் இல்லை அல்லல் இல்லை அல்லல் இல்லை, அனைத்துமே தெய்வம் என்றால் அல்லல் உண்டோ? கீழான பன்றியினை கழுதை ஒன்றை தேளை தாளை பார்த்து சிவசிவ என்று சங்கர சங்கர என்று ஜெபித்தல் வேண்டும். கூலத்தை மலத்தினையும் கடவுள் என்போம், கூடி நின்ற பொருள் அனைத்தும் தெய்வம் கண்டீர். விண்ணளிக்கும் நட்சத்திரம், விண்மீன், ரவி, மதி
எல்லாம் இறைவன். ஏழுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம். கடைசியா அதை முடிக்கிறான் பாருங்க, அந்த புதுச்சேரியில் உட்கார்ந்து எழுதியிருக்கான் பாருங்க. அவன் எழுதுகின்ற எழுத்தும் தெய்வம், இந்த எழுதுகோலும் தெய்வம் முடிச்சிட்டான். அப்ப அனைத்தும் தெய்வம்னு சொன்னா எனக்கு தெரியாததுக்கு காரணம் என் மனசு இன்னும் தேகாபிமானத்தோடவே இருக்கு. இந்த தேகாபிமானத்திலேருந்து தேசாபிமானம் வரணும். ஏன் இந்த தேசம் வரணும்? பாரதம் இது. இந்த ஜன்மத்தில் இங்கே பிறக்கணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணுன்றான் பாரதி. உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே. ஒன்றுத்துக்குமே நம்ம அர்த்தம் தெரியல. வேத லட்சணம்னு ஒரு புஸ்தகம் இங்கே சிஐடி நகரில் நம்ம ஈபி அவர்கள் இன்னும் சில பேர் அதில் போட்டிருக்கு. அவ சூத்ர என்னது அற்புதமான சொல்லது. சோகம் திராவயதி இது சூத்ர. பிறருடைய துன்பத்தை கண்டு எவன் ஒருவன் அதற்காக துக்கிக்கின்றானோ, அந்த துன்பத்தை நீக்குகிறானோ, நீக்கிவிட்டு அதனால் கர்வம் கொள்ளாமல் இருக்கின்றானோ அவன் சூத்ரன். பிறக்கின்ற அத்தனை பேருமே சூத்ரர்கள் தான். ஜன்மனா ஜாயத்தே சூத்ரா. எப்போ நாம் பிராமணன் ஆறோம்? அதனால தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் பலஸ்ருதியில் சொல்கிறது, நீ இந்த விஷ்ணு சகஸ்ரநாம ஞானம் வரணும் எனக்கு அப்படின்னு நீ மோட்சத்தை பிரதானமாக வச்சு கேட்டன்னா, ஏற்கனவே நீ முக்தன் தான், ஆனால் முக்தன்னு தெரியல, பரவாயில்ல, அப்படி கேட்டன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் உனக்கு மோட்சத்தை கொடுக்கும். அப்போ நீ பிராமணன். இல்லை எனக்கு விஜயம் வரணும், பகல்காமில் நடந்து போச்சு, அதுக்கு நான் பாகிஸ்தானியே இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு நீ நினச்சன்னா நடந்துடும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னா. இல்லை எனக்கு கொஞ்சம் பொருள் வேணும் அப்படின்னு நீ நினச்சனா நீ வைஷ்யன் ஆயிடுற. சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சன்னா நீ சூத்ரன் ஆயிடும். 4 வகுப்பும் இங்கு ஒன்றே, இந்த 4னில் 1 குறைந்தால் செத்து வீழ்ந்திடும் மானிட ஜாதி. அதை அழகா திருக்குறளில் 10 குறளில் 7 குறள்லையும் எல்லாவற்றிலும் இறைவனுடைய திருவடிகளை சொன்னானே தவிர திருவள்ளுவன் தலையையோ தோளையோ தொடையையோ சொல்லவே இல்லை. திருவடி தான் முக்கியம். திருவடின்றது என்ன? பகவானுடைய ஸ்வரூபம். பகவானுடைய ஸ்வரூபத்திலே மனம் லயிக்கணும், அதாவது மனோ நாசம் ஆகணும். அதனால் 4 ஆசிரமங்களை, மாணவ பருவம் பிரம்மச்சரியம், மன வாழ்க்கை பருவம் கிரகஸ்தம் அல்லது கார்கஸ்பத்தியம், மன முதிர்வு பருவம் வானப்பிரஸ்தம், மனோ நாசப்பருவம் சந்நியாசம். அகங்கார நாசமே சந்நியாசம். அகங்கார நாசமே. இந்த அகங்காரம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அது கர்த்திருவம் போக்திருத்துவம். நான் தான் செய்கிறேன்னு நீ நினச்ச உடனே அதுக்கான பலனையும் நீ தான் அனுபவிக்கணும். கிருஷ்ணாயிசம் வேற ஒன்றும் இல்லை. கர்மத்தை பண்ணுப்பா, நீ கர்மத்தை பண்ணாலே பலன் உண்டு. எந்த கர்மமும் பலன் இல்லாமல் இருக்க முடியாது. நீ கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. நகி கஷ்டித் க்ஷணம் அப்படி ஒரு நேரம் கூட நீ உன்னால் சன்னியாசியாக போனாலும் அதுக்கு நீ சாப்பிட்டானோ அந்த ஓட ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், எங்கே கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கணும், போய் தான் ஆனோ. நீ தினசரி துணி துவைக்கணும், எல்லாம் அங்கேயும் வேலை இருக்குது, உனக்கு படிக்கணும், எல்லாம் இருக்குது, ஓங்கார தியானம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு கர்மா இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் என்ன வித்தியாசம்னா, நான் செய்கிறேன்ற அந்த கர்த்திருவம் போயிடும். அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், எப்போ ஒரு செயல் செய்தாலும் அதுக்கு பலன் அதுலேயே இருக்கு. அந்த பலனை அந்த கர்மாவிலேருந்து பிரித்து பார்க்காதே. நீ விளக்கெண்ணெய் இருக்கு, பாட்டில் குப்பியில் இருக்கு, தெரியாமல் குடிச்சுவிட்டான், கேட்குறான், தெரியாமல் குடிச்சுவிட்டேன் அப்படி. தெரியாமல் குடித்தாக்கா பேதி ஆகாது அப்படின்னு சொல்ல மாட்டார். ஒருவேளை பேதி ஆகாமல் இருந்தால் அது விளக்கெண்ணெய் இல்லாமல் இருக்கணும், அது கலப்பட விளக்கெண்ணெயாக இருக்கணும். விளக்கெண்ணெய் குடித்தா பேதி ஆகத்தான் செய்யும். அப்போ கர்மாவோட பலன் சேர்ந்து தான் இருக்கு. நீ பலனை கர்மாவிலேருந்து பிரிச்சுட்டோன்னா என்ன ஆகும்? அந்த கர்மா செயல் செய்யும் போது உனக்கு ஒரு பதட்டம் வந்துடும். மார்க் வாங்கணும், மார்க் வாங்கணும், மார்க் வாங்கணும். கவலைப்படாது, நீ எழுது. பலன் கொடுக்குறவன் பற்றி பலனை கிடையாது. ஏன் நான் நல்ல கர்மாவை பண்ணால், நல்ல செயலை திட்டமிட்டு செஞ்சா, வினை செயல் வகைன்னு சொல்கிறார் வள்ளுவர், செய்தா பலன் உனக்கு வந்தே தீரும். இப்போ வரலனாலும் எப்போ அது வரும். அதுக்கு பலன் உண்டு. செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் பலன் உண்டு. அப்போ பலனை கர்மாவிலிருந்து பிரிக்காதே அப்படின்னு தான் கிருஷ்ணர் சொன்னாரே தவிர பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லலை. பலனை தனியாக எதிர்பார்த்துன்னு இருக்காத, கர்மாவை நல்ல செய்.
செய்க செயல்கள் சிவத்திடை நின்றன தேவன் உரைத்தனேன்றான் பாரதி. எல்லாம் இறைவனுடைய ஸ்வரூபம், நாராயணன் தான். அதை திருமழிசை ஆழ்வார் சொல்றார், இறைவா நீ இல்லாம நான் இல்லை. உண்மைதானே? அதோட நிறுத்தல திருமழிசை ஆழ்வார், நான் இல்லாமலும் நீ இல்லைன்ட்டார். கண்ணதாசன் அப்படியே உள்வாங்கிட்டு பாடினா, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லையே. இறைவன் இல்லாம நான் இல்லை, நம்ம இல்லாம இறைவனை இல்லையே. அவனுக்கு எப்பவும் வேலை என்ன இருக்கு? அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள் என்றான். சுந்தரகாண்டம், ஒரு காண்டத்துக்கும் கடவுள் வாழ்த்து பாடினவன் கம்பன். சுந்தரகாண்டம் அதுல 14 படலங்கள். முதல் படலத்தினுடைய பெயரு கடல் தாவு படலம். கடைசியா இருக்கக்கூடிய படலத்துக்கு பேரு திருவடி தொழுத படலம். நீ சம்சார சாகரத்தை தாண்டணும்னா திருவடியை தொழுதால் தாண்டிடலாம். அதுல வர கடவுள் வாழ்த்துல அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் வைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் என்றே மறைகளுக்கு இறுதியாவார். என்ன பாட்டு! ராமன் நினைக்காத, அவன் பிரம்மனும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை, சிவனும் இல்லை. யார் சொல்றது? ராமன் சொல்றான். அவன் மறைகளுக்கு இறுதியாவார். அவன் தான் ராமன். ஏன் அதை சொல்றார்? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவு. ஒரு மாலையில வெளிச்ச குறைபாட்டின் காரணமாக பாம்பு போல உனக்கு தெரியுது. ரஜ்வாம் புஜங்கமைவ பிரதிபாசிதம் வை, பாம்பு போல தெரியுது. ஆனா பாம்பு முன்னையும் இல்லை, இப்பவும் இல்லை. நீ பார்க்கும்போது பயந்துன்னு இருக்கே, அப்பவும் இல்லை, எதிர்காலத்திலையும் பாம்பு இல்லை. உனக்கு ஞானம் வந்த பிறகு கயிறு தான் இருக்க போறது, எப்பொழுதும் கயிறு தான் இருக்கு. அப்போ பாம்பு எங்க வருது? உன் புத்தியில வருதே தவிர அந்த கயிற்றிலே வரவே இல்லை. அப்போ எப்பொழுதும் எல்லாம் இறைவனே, அனைத்தும் இறைவனே. அப்ப எல்லாம் இறைவன்னா நீ எப்படி உயிர்களை கவனிக்கணும்? அம்மாவிடத்தில் எப்படி பழகணும், அப்பாவிடத்தில் எப்படி பழகணும், சகோதரிடத்தில் எப்படி பழகணும், அது தேவை. அப்படி உயிர்களிடத்திலே அன்பு செலுத்தி, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நாம் அன்பு செய்யல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை ஏம்பியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுமெனே என்று அருட்பெரும் வள்ளற்பெருமானார் வேண்டியபடி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அபிராமி பட்டர் 16 பேறுகளை பட்டியலிடுகிறார். கலையாத கல்வி, அந்த ஒரு தொடரையுமே கவனிக்கணும், கவனம் செலுத்தணும். ஏன்னா ஆத்ம ஞானம் என்பது கவனத்தில் உள்ளதே தவிர வேறு எதிலும். கவனம் சிதைந்தால் உலக வாழ்க்கை, கவனம் சிதறாமல் இருந்தால் ஆத்ம வாழ்க்கை. கவனம் பதிய வேண்டும். ஆத்மாவில் கவனம் பதியும் பொழுது ஆத்ம ஞானம் ஐயே அதி சுலபம்ன்றார் ரமணர். வேற ஒன்றும் இல்லைப்பா, இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைப்பா. நாம் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கோமே தவிர அதில் மட்டும் கவனம் வரமாட்டேங்குது. ஓம் சுமுகாய நமஹ சக்கர பொங்கல் வந்துருத்தா இல்லையா தெரியலையேனே இருந்தான். நான் விநாயகர் சொல்வார், நீ மெதுவாக பண்ணு, அவசரப்படாது. அப்படி தான் சொன்னார் ஔவையாருக்கு. சீதக்கலப செந்தாமரையும் அப்போ தான் வந்தது. சுந்தரா டிராவல்ஸில் போயின்னு இருக்காங்க. சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தராவும் கைலாசம் போகிறோம், வரீங்களா பாட்டி, ரிசர்வ் பண்ணியிருக்கான் ஒன்று. இவர் பூஜை அவசரமாக பண்ண உடனே விநாயகர் சொன்னார், அவசரப்படாத, உனக்கு விநாயகர் டிராவல்ஸ் வண்டி இருக்குது, நீ மெதுவாக போகலான்னார். சரி நான் வரல போங்க, எனக்கு வேறு ட்ராவல்ஸ் இருக்குன்னு. சீதக்கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே பின்னை வினையின் பிடியை நீக்கி வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தன்னில் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டிற்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் எல்லாம் வேதம். ஔவையார் சொன்னது முழுக்க வேதம், திருவள்ளுவர் சொன்னது வேதம். அதனால பாரதி பாடினான் வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம். சேதம் இல்லாத ஹிந்துஸ்தானம், வேதம் நிறைந்த இந்த தமிழ்நாடு மீண்டும் வர வேண்டும். அந்த தாமரை மணாளன் பிரகாசிக்க வேண்டும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும்
கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும். எப்போ பார்த்தாலும் சலிச்சுக்கிறது, இது சரியில்லை, அது எதுதான் சரி, நாமே சரியில்லை. சலியாத மனமும் அன்பு அகலாத துணைவரும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதி கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரியோர் தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்றவர் பாடின 16 பேர்களும் இன்றைக்கு நம்முடைய அன்பிற்குரிய சகோதரி அவர்களுடைய முன்னோர்கள் பெயரை வைத்து ஆரம்பித்த இந்த ஓங்காரானந்த சுவாமிகளுடைய நினைவு சொற்பொழிவிலே வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இது போன்ற நல்ல சத்சங்கங்கள், சத்சங்கம்னாலே என்ன அர்த்தம்னா உண்மையுடனான உறவு என்று பொருள். உண்மையோடு நாம் உறவு கொள்வது தான் சத் சங்கம். அதனால தான் இதுக்கு பேர் சம்பாதம். மீதியெல்லாம் வாதம், ஜல்பம், விதண்டாவாதம். வாதம்னா நமக்கு தெரியும், கருத்தரங்கம், பரவாயில்ல. ஜல்பம்னா பட்டிமன்றம், போவே கூடாது. விதண்டாவாதம்னா சட்டசபை, கிட்டேயே போகக்கூடாது. சம்பாதம் தான் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதே, அறிந்தவரிடத்திலே போகணும். இருந்தாலும் மகான் ஸ்ரீ அருணசுந்தரம் போன்ற பெரியவர்கள், ஏன்னா எனக்கு அவர் காலடியில் படிக்க வேண்டிய ஆள் நான். எனக்கு விவேகானந்தா காலேஜ்லேயும் இடம் கிடைக்கல, சம்ஸ்கிருத காலேஜ்லேயும் இடம் கிடைக்கல. ஆனால் இது மாதிரி பேசுகிறதுக்கு இடம் கிடைச்சிருத்து. அதுக்கு காரணம் குருநாதருடைய மகிமை. ஏன்னா பாரதி சொல்வான், ஈயை கருட நிலை ஏற்றுவீர்ன்றான். ஈய கருட நிலை. ஈக்கு கருட நிலைக்கு போனோன்னா எப்படி முடியும்? அது கருடன் மேலே உட்கார்ந்தா கருடன் பறக்கும்போது ஈயும் பறந்துடும். அப்படித்தான் கிடைச்சிருக்கு. எல்லோருக்கும் நமக்கு ஆனந்தம் பெறுவதற்கான அந்த ஆத்ம ஞானம் சித்திக்கட்டும். சித்திப்பதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா இரு சொல்லற. எல்லாம் அற என்னை இழந்த நலம் அருள்வாய் முருகா சுர பூபதியே என்ற அருணகிரிநாதர் பாடின எல்லாம் அற என்னை இழந்த நலம் கிடைக்க இறைவன் அருள் புரியட்டும் என்று அவனிடத்திலேருந்தே. அதுக்கு அழகாக சௌந்தரிய லகரியில் ஆதிசங்கரர் சொல்கிற உதாரணம் தான். கடல்லேருந்து தண்ணி எடுத்து கடலுக்கே அர்க்கியம் கொடுக்குறான். சில பேர் வெள்ளை பிள்ளையாரை வச்சுருவான், வெள்ளத்தில் பிள்ளையார் தெய்வீகத்துக்கு தேடிகிட்டே இருப்பான். வெள்ளம் தானே, அவர் மடியிலே கையை வையுண்டோம். வெள்ளை பிள்ளையார் மடியிலேயே வெள்ளத்தை எடுத்து அவருக்கே நிவேத்தியம் பண்ணுற மாதிரி, சூரியனுக்கு என் கற்பூரத்தை காட்டுற மாதிரி, சம்ஸ்கிருத காலேஜுக்கே நான் பேசணுன்னா அதுக்கு இது பேச்சு இது இல்லை, நாம் எல்லாம் சேர்ந்து சிந்திக்கணும். அதுதான் நல்ல சிந்தனைகள் பரவட்டும் என்று சொல்லி இந்த அளவிற்கு வாய்ப்பளித்தமைக்காக அவர்களுக்கு சாஷ்டாங்கமான நமஸ்காரங்களை சொல்லி, இதில் அல்லவை நீக்கி நல்லவை கொள்கை என்று சொல்லி உபனிஷத் மந்திரத்தோடு முடிக்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் முழுமையது முழுமையுது முழுமையான முழுமையில் இருந்தந்த முழுமை தோன்றும் முழுமையில் இருந்தந்த முழுமை தன்னை முழுமையாய் எடுத்த பின்னும் முழுமை மிஞ்சும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அரிஹி ஓம். வந்தே மாதரம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். நேரம் போனதே தெரியாத அளவுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் எப்படி நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு சுவாமி ஓங்காரானந்தா சுவாமிகளினுடைய உபன்யாசம் எப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு அவர் டச் பண்ணுவாரோ அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நமக்கு ஆரம்பித்து கொடுத்து முடிச்சிருக்கார். ஆரம்பத்தில் சுவாமி ஓங்காரானந்த சுவாமிகள் பற்றியான எல்லா விஷயத்தையும், சரித்திரம், அவர் நடந்துட்ட எல்லா விஷயம் எல்லாமே சொல்லிவிட்டு, அடுத்தது வேதாந்தம் சனாதன தர்மத்தை பற்றி பேசினார். அடுத்து வேதாந்தம் அப்படின்பொழுது ஆரம்பத்தில் நமக்கு அந்த 3 விஷயத்தை, சத்தியம் அசத்தியம் மித்யா அப்படின்னு அதனுடைய விவரங்களை நிறைய விளக்கி, கடைசியில் மாயான்னும் பொழுது அது பிரம்மத்தினுடைய சக்தி அப்படின்னு சொல்லி, எல்லா விஷயத்துக்கும் நிறைய தமிழ் பிரமாணங்கள், அது பாரதியாரனுடைய நிறைய விஷயங்கள், அது மாதிரி சுவாமி விவேகானந்தா அவருடைய நிறைய மேற்கோள்கள், அது மாதிரி மணிவாசகரனுடைய வாக்கியங்கள்,
அது மாதிரி வள்ளலாருடைய வாக்கியங்கள், திருக்குறள், இப்படி வந்து எல்லா விஷயத்தையும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கார். அதே மாதிரி சுவாமி ரமணர்னுடைய வாக்கியங்கள், சும்மா இருன்னு நமக்கு பிரசித்தமான ஒரு ரமணருடைய உபதேசம். இதை வந்து அவர் எல்லா பாடல்கள்லேயும், பாரதியாருடைய ஒரு சிலது மட்டும்தான் நமக்கு தெரியும், ஆனால் பாரதியாருடைய குயில் பாட்டும் பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் உள்ள நிறைய, நானே நினைப்பேன், பாரதியார் திடீர்னு சந்தேகப்படுறாரா இல்லை தெளிவுபடுத்துறாரான்னு. நிறைய இப்போ சினிமாவில் இருந்து நிறைய கவிஞரனுடைய நிறைய அதோடு கூட இல்லாமல் ரொம்ப நகைச்சுவையாக அந்த வேதாந்த விஷயங்களை நகைச்சுவையாகவும் நிறைய விஷயங்களை அவர் சொன்னார். பாரதியார் நினைக்கும் போது பாரதியாருக்கு இந்த அவர் சொல்லவே நானும் சரி ஞாபகம் வந்தது. பாரதியார் இந்த வார்த்தைகள்லாம் கூட வேற யாரும் உபயோகப்படுத்தின மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம விவர்த்தம்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து தோற்ற மயக்கம்ன்றார். தோற்ற மயக்கம் இந்த வார்த்தை வந்து அதே மாதிரி சேம் இன்னொரு வார்த்தையும் அவர் அதே கவிதையில் யூஸ் பண்ணுறாரு. தோற்ற மயக்கம் பண்ணுறாரு. இது அது மாதிரி நம்ம அசத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் எடுத்துருக்க ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, இப்போ வந்து ரஜ்ஜு சர்ப்பம் உதாரணம் கொடுத்தார். ரஜ்ஜு சர்ப்பம் அங்கே சர்ப்பமே இல்லை, வரமும் இல்லை, இருக்கும் இல்லை, இப்பயும் இருக்க போகிறது இல்லைன்னு கடைசியை முடித்தார் அவர். ஆனால் ரஜ்ஜு சர்ப்பம் வந்து அது நிலையான ஒரு பொருளாக தான் நாம் வந்து நம்ம பயம் வரும்பொழுது அந்த பொருள் வந்து சர்ப்பம் பாம்பு இருக்குன்னு ஞாபகம் வந்ததே தவிர, நடமாடுற அதாவது ஊர்ந்து போகக்கூடிய பாம்பை பார்த்து நமக்கு ஒருவேளை பயம் வந்ததுன்னா அந்த பயத்துக்கு காரணமான பாம்பு வந்து பொய்யானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஊர்ந்து போயிருக்கு. நம்ம பெரும்பாலும் கொடுக்குற உதாரணம் வந்து தாம்பு கயிறு அங்கே இருக்குது, சுற்றி தாம்பு கயிறு வச்சுருக்கா, அதை பாம்புன்னு நினச்சுட்டான். தாம்பு கயிறும் அசையல, நமக்கு பயத்துக்கு காரணமாக இருந்த பாம்பு வந்து அசைய போகிறதில்ல. ஆனால் பாரதி கேட்கும் பொழுது நிற்பதுவே நடப்பதுவேன்னு அசையக்கூடிய பொருள்கள்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள்லாம் உண்மையா பொய்யான்னு கேட்குறாரு அவர். நம்ம கொடுக்குற உதாரணம் வந்து தோற்ற மயக்கம். இவர் வந்து நாம் கொடுக்குற கிளிஞ்சல் சுக்தி ரஜதம்னு அதுதான் நம்ம கொடுக்குறோம். கிளிஞ்சலை அசைய போகிறது இல்லை. கிளிஞ்சலை பார்த்து நமக்கு வெள்ளின்ற ஞானம் வந்தது இல்லையா, அந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய வெள்ளியும் அசைய போகிறது இல்லை. அப்போ இங்கெல்லாம் வேதாந்தத்தை நம்ம பேசிடலாம். ஆனால் நான் அனுபவிச்சனை அசைஞ்சின்னு இருக்கு, ஒரு ஆக்ஷனோட கூடிய இந்த பொருள்கள்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டுட்டு பொய்ன்னு தான் சொல்றாரு அவர். அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து பாரதியார் அது மாதிரி கொடுத்துருக்கார். கவிஞர்களும் அவர் சொன்னார் நிறைய. எனக்கு அடிக்கடி கண்ணதாசனை பற்றி அவர் சொன்னார். 2 வரியில் வந்து கண்ணதாசன் வந்து சித்தாந்தமும் ஆரம்பத்தில் சொன்னார். அத்வைத்தம்ன்றது ஒரு பெரிய சித்தாந்தம் ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு அனுபவம் தான் அப்படின்றத வந்து அருமையாக நமக்கு ஸ்தாபனம் பண்ணி கொடுத்தார் அவர். நிறைய தமிழில் வந்து ரொம்ப அருமையாக சொன்னார் அவர். கண்ணதாசன் எப்போ ஞாபகம் வரும்னா 2 வரியில் இந்த சைவ சித்தாந்தத்துக்கும் அத்வைத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை 2 வரி சொன்னார் பாருங்க. தெளிவாக தெரிந்தால் சித்தாந்தம்னார், அது சைவ சித்தாந்தம் நிச்சயமாக இருக்குன்னு சொல்கிறது. அது தெரியாமல் போயிடுதுன்னா வேதாந்தம்ட்டார். இப்படி வந்து கவிஞர்களும் நிறைய சொல்லியிருக்கார். அப்படியே நமக்கு நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாரே தவிர, நமக்கு வேதாந்தம் பழக்கம் இல்லைன்னு சொன்னாரே தவிர, சுவாமி ஓங்காரானந்தா சுவாமிகள்கிட்ட எந்த அளவுக்கு விஷயத்தை அவர் உள்வாங்கின்றிருக்கார், எந்த அளவுக்கு பழகியிருக்கார், எந்த அளவுக்கு சொற்பொழிவாற்றியிருக்கார். பல கம்பராமாயணத்தில் வந்து கரெக்டாக அந்த இவர் 2 பேர் ஹிரண்யகசிப்புக்கும் பிரகலாதனுக்கும் உள்ள விஷயத்தை கொண்டு வந்து அங்கே கூட என்ன வேதாந்த விஷயம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதில் வந்து கம்பருடைய நிறைய வாக்கியத்தை மேற்கோள் காட்டி, அது தூசா இருந்தாலும் சரி, நிறைய அவர் சொல்லாத அணுவனுடைய டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அது ரொம்ப சிக்கலான விஷயந்தான். புரியணுன்றதுக்காக நம்ம சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒத்து இருக்கிற மாதிரி இங்கிலீஷில் பிற மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது ஒரிஜினல் மொழியில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் வரலன்றதை வந்து நன்னா காண்பிச்சார் நமக்கு. தேசப்பற்று இப்படி எல்லா விஷயத்தையும் ஓங்காரானந்தாவுடைய ஸ்பீச்சை கேட்குற மாதிரியே இருந்தது. அதனால் அவருக்கு வந்து ரொம்ப பரிசிரமப்பட்டு இங்கே வந்து நமக்காக இந்த உபன்யாசத்தை சொற்பொழிவை நடத்தி தந்தமைக்காக அவருக்கு மனமார்ந்த நமஸ்காரங்களோடு கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் கடைசியில் முடியும் பொழுது சொன்னார், கொசு அது மாதிரி வந்து கருடன்ற ஒரு உதாரணம் கொடுத்தார். ஆனால் அந்த வேதாந்தத்திலேயே அந்த கருடன்ற அந்த வித்தியாசத்தை விட்டுட்டா 2 ஒன்று தானே உங்கள் உபன்யாசத்தினுடைய சாரம். அப்படி நினச்சி தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு அவருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த அறக்கட்டளையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வேதாந்தம் அல்லது சாஸ்திரம் படிக்கக்கூடிய யாராவது ஒரு மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பது என்பது அதுவும் இதனுடைய ஒரு அங்கம்.
நமது கல்லூரியினுடைய எம்ஏ சிரோமணியினுடைய கடைசி வருடத்தில் பயிலக்கூடிய மாணவர் வேதாந்த சாஸ்திரத்தை சார்ந்த சிவநாராயணன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட். அவர் நிறைய நல்ல வேதாந்தத்தில், அத்வைத வேதாந்தத்தில் நல்ல வாக்கியார்த்தம்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவர். பல சதஸெல்லாம் செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர். இன்னும் 1 வருஷம் பாக்கி இருக்குது. அவருக்கு அவர் கையினால் இந்த ஸ்காலர்ஷிப் மாணவர் உதவித்தொகை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒரு சில வார்த்தைகள் நன்றியுரை சொல்வதற்காக ராஜேஸ்வரி மேடம் அவர்களை அழைக்கிறேன். சபையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே முதல்ல நம்ம சொற்பொழிவாளர் ஆரம்பித்த போது என்ன சொல்லணும்னா, சும்மா இரு சொல்லற தான் சொன்னார். ஒன்றுமே பேசாத பண்டிதர்கள் சபையில் எதுவுமே பேசாத, அதுதான் நல்லதுன்னு. கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருக்கேன். மேடை பேச்சுக்கள் எனக்கு பழக்கம் இல்லை. இப்போ ஆசிரியையாக இருந்து அங்கே பழக்கங்கள் எல்லாம் உண்டா கூட மேடை பேச்சில் இவர்களுக்கு நடுவில் நம்ம பேசுவதற்கு என்ன இருக்கிறது? பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவளோட இப்படி ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவை நடத்தி இந்த சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய முதல்வர் அருணசுந்தரம் அவர்களையும் நினைத்து அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம மனசில் தெய்வம் நின்று பேசும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். எல்லாருக்கும் வெளியில் சொல்லாட்டி கூட அவளுக்குள்ள அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் அதுபோல் குருங்கிறவர் என்னோடவே இருக்கார் அப்படிங்கிறதுக்கு நான் எப்படி எனக்கு விளக்கம் சொல்லணும்னு தெரியல. சுவாமி ஓங்காரானந்தாவோட எனக்கு ஒரு 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 1.5 வருஷம் பழக்கம் கூட கிடையாது. அவருக்கு நான் போய் அவரோட ஆசிரமத்துக்கு போய் அவரை மீட் பண்ணி அவர் இந்த ஆத்ம வித்யா கோர்ஸ் ஆரம்பித்து அவரோட நான் இன்டராக்ட் பண்ண போது அது எப்படி சொல்கிறதுனே வரலையா சார், எப்படி சொல்கிறதுனே எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்கிறதுனே தெரியல. நிஜமாகவே இவர் அத்வைத்தம்னா ஒன்றுமே இல்லை, இது அனுபவம் அப்படின்னு சொல்கிறாரு, அதுதான் உண்மைன்னு தோன்றுது. எப்படியோ அந்த ஒரு இது நினச்ச போது அவரோட கொஞ்ச காலத்துக்குள்ளேயே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இது ஆன போது எனக்கு ரொம்ப மனசில் அப்படி ஒரு துக்கம். ஏன்னா அப்போ தான் முழு விகசிப்பு ஏற்பட்டு நான் நிஜமாகவே எல்லாத்தையும் விட்டு நம்ம ஆனந்த ஸ்வரூபங்கிறது அவர் மனசுக்குள்ளே அப்படி அழுத்தமாக அவர் பதிய வச்ச சமயத்தில் என்னோட அம்மா போக விட்டு அவர் தான் எனக்கு அப்படி ஒரு போன சமயத்தில் அவரோட ஒரு இது நினச்ச போது எனக்கு அவ்வளோ அமைதியாக இருந்தேன். ஆனால் அவர் இப்படி இல்லாமல் போனார் அப்படின்னு சொன்னபோது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. எனக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப வராது, ஆனால் சிந்தனைகள் ஓடிண்டே இருக்கிறதெல்லாம் நான் ஒரு கவிதையாக எப்போ எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு வழக்கமாக வச்சுட்டு, நம்மளோட யாரும் பேசலைன்னா கூட என்னோடதை நான் வெளிப்படுத்தி கவிதை எழுதுறதுன்னு ஒரு இயற்கையான ஒரு சுபாவமாக எனக்கு அமைஞ்சுது. அதுபடி தான் இன்றைக்கி கூட இவரோட வந்தனத்துக்கு குரு ஆராதனைக்கு கூட ஸ்டேட்டஸில் அந்த ஒரு சின்ன இதை எடுத்து போட்டு முன்னோர்கள் குருவின் துணை நிற்க முன்னோர்கள் ஆசிரியரை வழங்க நமக்கு நிசங்கத்வே துசங்கத்வே நிசங்கத்துவம் போட்டு கடைசியில் அவர் ஜீவன் முக்தன் அப்படிங்கிற ஒரு சொன்னார். தைரியமாக சொல்லுங்க சுவாமிஜி, இத்தனை படிச்சுட்டேல், இத்தனை கேட்டுட்டே இருக்கேள், நீங்கள் இப்போ ஜீவன் முக்தர் தான். இல்லை சாமி, இல்லைம்மா, அது நான் எப்படி இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் ஜீவன் முக்தர்கள்ங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுட்டு தான் அப்படி மாதிரி இருக்கணும்னு அவரோட கிளாஸஸ் சொல்லிகிட்டே போகலாம். டைமும் ஆகுது நமக்கு. எனக்கு வேறு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனால் அவரோட சமாதி ஆகவிட்டு எனக்கு ரொம்ப துக்கப்பட்டு அவரோட ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். அதை அவளோட வேத நெறிக்கு கொடுத்து அதை பிரசுரிக்க வைக்கணுங்கிறதுக்கு கூட எனக்கு கான்டாக்ட் கிடைக்கல. நான் ஏதேதோ மெயில் போடுறேன், உத்தரவு செய்யலை. அப்போ தான் கடைசியில் இந்த கிருஷ்ணவேணி ஸ்ரீராம் மூலமாக அந்த நம்பரை கிடச்சி நான் இப்படி அனுப்பிச்சுட்டே இருக்கேன், எனக்கு என்னோடய மன ஆறுதலுக்கு நீங்கள் போட்டால் நீங்கள் தேவையில்லைன்னு அவள் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, அதுதான் என்னோடய முதல் பிரசுரம். சுவாமிஜியோட வேதநதியில் வந்த அந்த கவிதை தான் என்னோடய முதல் பிரசுரம். எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போகல, எந்த இதுக்கும் போகலை, எதுவும் போகாமல் சுவாமிஜி எனக்குள்ளே நின்று பேசுகிறார். இல்லாட்டி நம்ம அருணசுந்தரன் சார்கிட்ட வந்தபோது இப்படி ஒரு அறக்கட்டளை முன்னோர்களுக்காக நம்ம அவளோட நினைவுக்காக நல்ல விஷயங்களுக்காக நம்ம ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தணும் அப்படின்னு இவாளோட யூடியூப் நிகழ்ச்சிகளை நிறைய பார்த்து தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் இங்கே இவர்கிட்ட சொன்னபோது அவர் தான் இந்த
சுவாமிஜியை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறனால அவரோட ஒரு இதுக்கே நீங்கள் வைக்கலாமேன்னு அவரை தான் சொல்லி கொடுத்தாரு. இப்போ நான் அவரை தான் நின்று அவர் வாயிலிருந்து பேசியிருக்கார், இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. அப்போ நான் எழுதின அந்த ஒரு சின்ன கவிதை ஒரு 2 நிமிஷம் ஆகும், அதை உங்களோட இப்போ பகிர்ந்துக்கிறேன். அன்னைக்கு அவர் சமாதியான சமயத்தில் என்ன மனநிலையில் இருந்தேனோ அதை அதில் கொண்டு வந்திருக்கேன். ஒப்புமை காணவண்ணா பூஜ்ய சுவாமிஜி ஓங்காரானந்த மகாசுவாமிகள், அதுதான் நான் அவருக்கு கொடுத்த தலைப்பு. வேதம் மூச்சு, வேதாந்தம் சுவாமிஜியின் உயிர் நிலை, கீதம்தான் பகவத்கீதை என்று வேறொன்று இல்லை, மாதவன் கீதையுரைக்க இனி ஒரு அவதாரம் வேண்டுமோ, ஓதி ஓதி கீதை இதை பார் முழுதும் ஒலித்திட்டதே அறியாமோ. சுவாமி ஓங்காரானந்த மகானின் வலிந்திழுக்கும் சிம்மக்குரல் செவிமடுத்து சிந்தை மகிழ தேடுவது அவர்தம் நிகழ்ச்சி நிரல். புவியினில் இவர் விளக்க உரைக்கு இணையேதும் இல்லை, நிவாரணம் இனி என்னவென்று சிந்தையில் தெளிவில்லை. போற்றி போற்றி துதித்திடுவது ஒன்றே அறவழியாகும் என போற்றி போற்றி திருவாசகம் நாவினிலே நிறைத்திட்டாரே, முற்றோதல் முடிவில்லாது தேவாரம் தேனாய் சொரிந்திட்டாரே, மேற்கோள் தான் எல்லையின்றி திருமந்திரம் சித்தித்தாரே. வள்ளுவர் மகிழ்ந்து உயிர்த்தெழுந்திட்டார், சுவாமிஜியின் வாக்கினிலே பாரதியும் வீரமுடு முழங்கிட்டான். சுவாமிஜியின் உயிர் மூச்சினிலே தாயுமானவரோ தவறாது தவழ்ந்திட்டார். அவர் தம் திருநாவினிலே பர்திருஹரிதான் வைராக்கிய விளக்கங்களாய் அவர்தம் உபதேச மொழிகளிலே. அத்வைத சித்தாந்தம் அழுத்தம் திருத்தமாய் நெஞ்சினில் நிலைக்க வைத்தாரே, ஆதி சங்கரரின் சீடர்கள் வரிசையில் சுவாமிஜியும் நீங்காத இடம் கொண்டாரே. உபனிஷத் முகவரியும் விளக்கவரியும் சாமானியனும் பயனுறுமாறு பகிர்ந்திட்டாரே. பட்டபாஸ்கர், சாயணாச்சாரியார், குல்லூகர், மதுசூதன சரஸ்வதி என கணக்கிலடங்கா பாஷ்யம் விளக்கிட்டாரே. ஆத்ம வித்யா வகுப்புகள் எமக்கெல்லாம் அமிர்தம் என அருமருந்தானது, அறியவண்ணா வேதாந்த சாஸ்திரம் எங்கள் கைக்கு எட்டும் கனியானது. தர்ம சாஸ்திரமோ உள்ளங்கை நெல்லிக்கனியாய் கருத்தினில் பதிந்திட்டது, ஒவ்வொரு ஸ்லோகமும் வரி வரியாய் நெஞ்சினில் நீங்காது அமிழ்ந்திட்டது. உபாசனா சாஸ்திரம், நாரத பக்தி சூத்திரம், பஜகோவிந்தம், ஆதித்ய ஹிருதயம், பிரபஞ்சசார தந்திரம் என பக்திரசம் எமக்குள்ளும் ஆனந்தமாய் ததும்பிட்டது. பதசாஸ்திரமும் யோகசாஸ்திரமும் எளியோரும் வலியோரும் நுணுக்கமுடன் கற்றுணர்ந்து தெளிந்த அறிவோடு முயற்சியுடன் கடைபிடிக்க எளிதானது. ஆர்வமுடன் காத்திருந்தேன் அன்னாரின் அருட்குரலில் அரிச்செறிவு கொண்ட கட்டோபனிஷத்து விளக்க உரை கேட்டு நீங்காத ஆத்ம ஞானம் பெற்றிடவே. மேலும் யாக்ஞவல்ய யோகசாஸ்திரமும் பிரபஞ்சசார தந்திரமும் கற்றுணர்ந்திட புவியெங்கும் தேடினும் கிட்டுவாரோ இவர் போர் ஒப்புயர்வற்றவதோர் ஆசான். ஓங்கார தத்துவத்தில் எமது குரு பூரணத்துவம் எய்திவிட்டாரே, ஸ்ரீங்கார தத்துவத்துள் சக்தியுடன் சங்கமித்து விட்டாரே. பாங்காய் பதிந்திட்ட அன்னார்த்தம் பதவரை விளக்கவரை ஏங்கிடாது நாம் பயனுற, எங்கும் நிறை சூட்சுமமே நீ உரை. அரிதாய் கிடைத்த குருவை இலக்கெட்டும் முன் புண்ணியம் போராதே, பொக்கிஷமாய் காத்திட வழியின்றி இழந்திட்டோம் பாதி வழியினிலே. அத்தன் திருவுள்ளம் அருந்து கைவல்ல நிலையிலே நிலைத்திட குருவே நீவீர் அருள் புரிவீர் என்றென்றும் சமாதி சித்த நிலையிலே. எல்லோருக்கும் நமஸ்காரம், நன்றி, வணக்கம். ஹரி ஓம். நான் ஆத்ம வித்யா ஸ்டூடெண்ட்டு. இந்த கவிதை என்னோட ஃப்ரெண்டு ஜனனி அவள் எழுதினது. சரி, இப்போ அவங்க படித்ததை பார்த்து எனக்கு டக்குன்னு இதை நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு தோணி படிக்கிறது. அவள் எழுதினது ஜனனி ராம்குமார். ஓம்காரானந்த சுவாமியோட ஸ்லோகம். பேரூரில் அவதரித்த பேராற்றலே, வைத்தியநாத கணபதிக்கு பிறந்த வைத்தியமா நிதியே, அலமேலு அம்மாவின் அருட்தவ பெருமானே, கோஷ்டேஸ்வர சர்மா என்னும் மனோகர மகானே, சித்பவானந்தரின் சிஷ்ய சிகாமணியே,
பரமாத்தானந்தரின் பிரியமான சீடனே, ஓம்கார தத்துவத்தை பாமரனுக்கும் எட்டும்படி செய்த ஓம்கார பரம்பொருளே, பகவானும் பகவத்கீதையும் ஒன்று என்று உரைத்த உண்மையின் ஊற்றே, திருக்குறளே திருவின் குரல் என திடமாக தந்து அருளியே தீர்க்கதர்சியே, கைவல்ய நவநீதமா அல்லது கண்ணனின் நவநீதமா, ஜெகத்தை ஒளிர்விக்க வந்த அனுபூதி பிரகாசமே, தயானந்தர் தேர்வு செய்த தர்ம சம்ரக்ஷகனே, நீர் மகாகவியோ சுவாமி விவேகானந்தரோ அல்லது பூ உலகை உய்விக்க வந்த புவனேஸ்வரி அன்னையோ, தக்ஷணாமூர்த்தி ஸ்வரூபமே, நீங்கள் உருவாக்கிய ஆத்ம வித்யா என்னும் புனித ஆற்றில் நீந்த தெரியாமல் தகுதி இல்லாமல் உங்கள் அன்பை பெறுவதற்காக விழுந்து விட்டேன். தகுதியற்ற எனக்கு நீந்த சொல்லிக் கொடுத்து தகுதி ஏற்படுத்தும்படி ஆத்ம வித்தையை செய்யுங்கள். என்னும் புனித நதியில், ஆத்மவித்தை என்னும் புனித நதியில் தினமும் முழுகி எழுந்து என்றும் ஸ்நானம் செய்யும் பாக்கியத்தை அருள்வீராக. ஓம் சத். பெரிய மகான்களுக்கு சமாராதனைன்னு பண்ணுவா. சிறந்த சமாராதனை தான் இதுதான் சமாராதனை. அவரை பற்றியான எல்லா விஷயங்களையும் நாம் நினைவு கூறி எல்லா விஷயங்களும் இந்த அளவுக்கு நாம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், இத்தனை பேர் அவளுடைய அனுபவத்தை சொன்னால், இதுதான் ஒரு பெரிய சமாராதனை. இதற்காக நமது கிருஷ்ண ஜெகநாதன் அவர்களை சமானந்த சுவாமிகள் அவர்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய சுவாமிகள் அவர்கள் அனுப்பி வைத்தமக்காக அவர்களுக்கு நன்றியோடு கூடிய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய உபன்யாசத்தில் நிறைய விஷயம், எங்களுடைய சாஸ்திரிகள், எங்கள் வாத்தியார் பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள்னு அப்படியே தர்மஸ்வரூபம் தர்மசாஸ்திர ஸ்வரூபம்னே அவர் சொல்லுவா. அப்படி இங்கே காலேஜில் மீமாம்சா வாத்தியாராக இருந்தவர் ஈபி சாஸ்திரிகள்னு பேர். அவர் ஸ்மரித்தார், நிறைய 2-3 தடவை ஸ்மரித்தார். பெரிய பெரிய வித்வான் அவர் வேதாந்தத்தில் மீமாம்சா சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், வேதம், அப்படியே வேதஸ்வரூபம்னே அவரை அப்படி எல்லாரும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லாரும் அப்படி வணங்கக்கூடிய ஒரு பெரியவர். அவரை ஸ்மரித்தார். இப்படி பல விஷயங்களை நமக்கு சொன்ன காரணத்திற்காக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது எங்களது கல்லூரியினுடைய காரியதர்சி ஸ்ரீகாந்த் சார் அவர்கள் இந்த பரம்பரையில் அவர்கிட்ட வாசித்தவர். சுவாமி பரமார்த்தானந்தா, சுவாமி ஓங்காரானந்தா இந்த உபன்யாசம் நடைபெறுகிறதுன்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். வரேன்னு சொன்னார். வேறு காரியங்களால் வர முடியல. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை நமது சுவாமிகளோட தொடர்புடைய ஒரு பாரம்பரியம்னு சொல்லிக்கொண்டு மறுபடியும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு சின்ன இந்த